Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। கர்த்தர் கொடுத்த நல்ல சமயத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். परमेश्वर ने दिए अच्छे समय के लिए उसकी स्तुति தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சமயத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के द्वारा आशीष पाए समय के लिए प्रभु की स्तुति। என்னோடு கூட இந்த ஆன்லைனிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். मेरे साथ में ऑनलाइन में मिले हुए सभी को प्रभु यीशु मसीह के नाम से स्वागत करता நம்முடைய हूं। ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. हमारा परमेश्वर भला है, उसकी करुणा सदा அவர் की है। நேற்று இன்று என்றும் மாறாதவர். वो कल आज और युगानुयुग न बदलता। எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நம்மை நடத்த வல்லவர். किसी भी परिस्थिति में वो हमें चलाने में सामर्थ्य ஏனென்றால் है, அவர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். क्योंकि हमें बुलाया परमेश्वर सच्चा நம்மை है, கடைசி வரைக்கும் நடத்துவார். हमें आखिर तक चलाएगा। ஹalleluya. हालेलुया। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारो, கடந்த 5 மாதங்களாக गए 5 महीने से அநேக நெருக்கடியில லாக்டவுன்ல அநேக பிரச்சனைகளில் நாம் காணப்பட்டாலும் अनेक दबावों में, लॉकडाउन में और समस्याओं के बीच में हम रहे तो भी நம்முடைய தேவனாகிய கர்த்தர் हमारा परमेश्वर यहोवा ஒரு குறைவுமின்றி कोई कमी न रखते நம்மை हुए வழி நடத்தி வருகிறார். हमें चला कर लाता கடைசி है, வரைக்கும் நம்மை நடத்துவார். आखिर तक हमें चलाएगा। ஹalleluya. हालेलुया। இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை வேளையிலும் इस रविवार की आराधना के समय நாம் में தியானத்திற்காக வசனங்களை எடுத்து பார்ப்போம். हम ध्यान करने के लिए कई वचन को लेकर ஒரு देखेंगे। வசனத்தை எடுத்து வாசிப்போம். एक वचन को लेकर पढ़ेंगे। சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संहिता 46ஆம் அதிகாரம் उसका अध्याय அதனுடைய 46 10ஆம் வசனம். वचन 10 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 46 का 10 ऐसा कहता है, நீங்கள் அமர்ந்திருந்து तुम चुप हो जाओ நானே தேவன் என்று அறிந்து और கொள்ளுங்கள். जान लो कि मैं ही परमेश्वर हूँ। ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், जातियों में मैं महान हूँ, நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன். पृथ्वी भर में महान हूँ। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை परमेश्वर के मुंह से निकलने वाले அவருடைய वचन சொந்த ஜனங்களுக்காய், वो अपने लोगों के लिए, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்காய், उसके द्वारा चुन लिए गए लोगों के அவரால் लिए, அழைக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், उसके द्वारा बुलाए गए लोगों को देखकर वो कहता है, நீங்கள் அமர்ந்திருந்து तुम चुप हो जाओ நானே தேவன் என்று அறிந்து और கொள்ளுங்கள். जान लो कि मैं ही परमेश्वर हूँ। ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், जातियों में मैं महान हूँ, பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன். मैं पृथ्वी भर में महान என்னை हूँ। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, நாம் நம்முடைய தேவனை நம்பி நாம் அவரிடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். हम अपने परमेश्वर पर भरोसा रखते हैं, उसके पास आए, தேவனுடைய அழைப்பை பெற்று அவரிடத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். परमेश्वर की बुलावा को प्राप्त करते हैं, उसके நாம் पास தேவனை आए। இன்னும் அறிய வேண்டுமானால், हम परमेश्वर को और अधिक जानना है இன்னும் அதிகமா நம்முடைய தேவனை குறித்து நாம் அறிய வேண்டுமானால், और अधिक अधिक अपने परमेश्वर के बारे में हमें जानना நாம் है। அவரிடத்திலே அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம். हम उसके पास बैठा रहना आवश्यक ஏனென்றால் है, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, क्योंकि परमेश्वर हमें देता हुआ நீங்கள் सलाह, அமர்ந்திருந்து, तुम चुप हो जाओ, நீங்கள் அமர்ந்திருந்து நான் चुप, तुम बैठे रहो, நீங்கள் அமர்ந்திருந்து तुम बैठे रहो நானே தேவன் என்று அறிந்து और கொள்ளுங்கள். जान लो कि मैं ही परमेश्वर நான் हूँ। ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், मैं जातियों में महान நான் हूँ, பூமியிலே உயர்ந்திருப்பேன். मैं पृथ्वी भर में महान நீங்கள் हूँ। அமர்ந்திருப்பீர்களானால் तुम यदि बैठे रहोगे तो நீங்கள் உங்கள் தேவனை குறித்து அறிய முடியும். तुम अपने परमेश्वर के बारे में जान लोगे। நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால் तुम यदि बैठे रहोगे तो நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட பெரியவர், हमारा परमेश्वर कितना महान அவர் है, ஜாதிகளுக்குள்ளாக பெரியவர், वो जातियों में महान है, பூமியிலே எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் पृथ्वी में सबसे महान என்பதை है। நாம் அறிந்து கொள்ள முடியும். इस बात को हम जान ஆனால் நாம் सकेंगे தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டுமானால், यदि हम परमेश्वर के सामर्थ को जान लेना தேவனுடைய है, கிரியைகளை நாம் அறிய வேண்டுமானால் परमेश्वर की क्रियाओं को हम जानना है நாம் तो அமர்ந்திருக்க வேண்டும். हम बैठे रहना நாம் है, தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். परमेश्वर की उपस्थिति में बैठे रहना है। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले நாம் प्यारों, அநேக காரியங்களுக்காக பூமியிலே நாம் காத்திருப்போம், அமர்ந்திருப்போம். हम अनेक बातों के लिए पृथ्वी में बाट जोते हैं, बैठे रहते ட்ரெயின் हैं। ட்ரெயினில் யாராவது ஊரிலிருந்து வருவார்களேயானால் நாம் அவர்களை எதிர்பார்க்க முடியாது கடந்து செல்கிறோம். यदि कोई ट्रेन से गांव से ट्रेन में आते हैं तो उनको देखने के लिए हम बैठे रहते ஒரு हैं। மணி நேரம் ட்ரெயின் லேட் ஆனாலும் 1 घंटा ट्रेन देरी हो तो அங்கே அமர்ந்திருந்து காத்திருந்து அவர்களை அழைத்து வருவோம். वहाँ बैठकर राह देखकर उन्हें बुलाकर लाते ஸ்கூலிலே हैं। பிள்ளைகளுக்கு அட்மிஷன் எடுக்க போக வேண்டுமானால் स्कूल में यदि बच्चों का एडमिशन लेना है முதல் तो நாள் ராத்திரியிலேயே லைன் போடுறவர்கள் எல்லாம் உண்டு. पहले दिन रात को ही लाइन में खड़े रहने वाले लोग அங்கே हैं। காத்திருந்து அட்மிஷன் எடுத்துக்கொண்டு கடந்து வருவோம். वहाँ राह देखकर एडमिशन लेकर आते हैं। இவைகளெல்லாம் நாம் விரும்புகிற காரியங்கள் நடந்தேறுகிறது. ये सब हम चाहते हैं, इसलिए होती भी है। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, தேவனை குறித்து நாம் அறிய வேண்டுமானால், यदि परमेश्वर के बारे में हम जानना தேவன் है तो எப்பேற்பட்டவர், परमेश्वर किस प्रकार அவர் का எவ்வளவு है, பெரியவர், वो कितना बड़ा அவருடைய है, கிரியைகள் என்ன उसकी क्रियाएं कैसी என்பதை हैं, நாம் அறிய வேண்டுமானால் इस बात को हम जानना நாம் है तो அவருக்காய் அமர்ந்திருக்க வேண்டும். हम उसके लिए बैठे रहना அப்போது है, நமக்கு தெரிய வரும் तब हम जान நம்முடைய लेंगे தேவன் ஜாதிகளுக்குள் எவ்வளவு பெரியவர், कि हमारा परमेश्वर जातियों में कितना அவர் महान பூமியிலே है, எவ்வளவு உயர்ந்தவர். वो पृथ्वी में कितना महान என்னை है। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, இந்தி பைபிளிலே இப்படியாக எழுதியிருக்கிறது, हिंदी बाइबल में ऐसा लिखा है, चुप रहो, चुप हो जाओ, चुप रहो, चुप हो जाओ, அது அமைதியாயிரு. मतलब शांत रहो, அதனுடைய அர்த்தம் அமைதியாயிரு.
उसका मतलब है शांत रहो। ஆனா தமிழ்ல எழுதி இருக்கிறது அமர்ந்திருங்கள், परंतु तमिल में लिखा है बैठे रहो। ஆங்கிலத்திலும் எழுதி இருக்கிறது அமர்ந்திருங்கள்। अंग्रेजी में भी लिखा है बैठे रहो। நாம் ஒரு காரியத்திற்கு அமைதியாக இருப்போமேயானால் हम यदि एक बात के लिए शांत रहे तो ஒரு காரியம் நடக்காது। कुछ नहीं होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, அதற்காக ஒரு வசனத்தை நான் சொல்ல முடியும்। इसके लिए एक वचन को मैं कह சோ सकता हूँ। இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கடந்து சென்றார்கள்। इस्राएली लोग मिस्र देश से निकल कर आए। அவர்கள் சிவந்த சமுத்திர கரையில் வந்தபோது वे लाल समुद्र के किनारे में जब आए, முன்னாடி சிவந்த சமுத்திரம் காணப்பட்டது, आगे तो लाल समुद्र है, பின்னாடி எகிப்தின் சேனை காணப்பட்டது। पीछे मिस्र देश की सेना है। ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள், लोग बहुत डर गए, மிகவும் பயந்தார்கள்। लोग बहुत डर தேவனை गए, நோக்கி கூப்பிட்டார்கள், परमेश्वर की ओर மோசேயை पुकारे, நோக்கி கூப்பிட்டார்கள், मूसा की ओर पुकारे, சத்தமிட்டு கூப்பிட்டார்கள்। आवाज उठाकर மோசே पुकारे। அவர்களை பார்த்து சொன்னான், मूसा ने उन्हें देखकर कहा, நீங்கள் சும்மா இருங்க, तुम चुप रहो, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்। परमेश्वर तुम्हारे लिए युद्ध करेगा। நீங்கள் சும்மா இருங்க, तुम चुप रहो, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்। परमेश्वर तुम्हारे लिए युद्ध என்னை करेगा। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே, एक भयंकर परिस्थिति में भी, பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே भयंकर परिस्थिति में भी நம்மால் சும்மா இருக்க முடியாது, हम चुप नहीं रह நம்ம सकते, அமைதியாக இருக்க முடியாது। हम शांत नहीं रह முன்னும் सकते। பின்னும் நமக்கு ஆபத்து காணப்படும் போது आगे और पीछे जब हमारे लिए विपत्तियां हैं, நாம் சும்மா இருக்க முடியாது। हम चुप होकर नहीं रह सकते। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா। அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் उस विपत्ति से बचने के लिए அதற்குண்டான காரியங்களை நாம் தேட ஆரம்பிப்போம்। उसकी बातों को हम ढूंढने யார் लगते நம்மை हैं। விடுவிப்பார்? कौन हमें எப்படி छुड़ाएगा? விடுதலையாவது? कैसे छुटकारा அந்த मिलेगा? காரியத்தில் நாம் கடந்து செல்வோம்। उन बातों के अंदर हम जाएंगे। அப்ப அங்கே மோசே எதற்காக சொன்னா நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி, तब मूसा ने क्यों कहा कि तुम चुप रहो? நீங்கள் சரீர பிரகாரமாய் நீங்கள் யுத்தம் செய்ய போவதில்லை, तुम शारीरिक रीति से युद्ध नहीं करने உங்களுக்காக वाले। தேவன் யுத்தம் செய்வார், तुम्हारे लिए परमेश्वर युद्ध करेगा। உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார்। तुम्हारे लिए परमेश्वर युद्ध करेगा। ஆனால் நீங்கள் ஒரு யுத்தம் செய்ய வேண்டியது இருக்கும்। परंतु तुम भी एक युद्ध करना है। நீங்கள் ஆவியிலே யுத்தம் பண்ண வேண்டும்। तुम आत्मा में युद्ध करना எனக்கு है। அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले நீ प्यारे, தேவனை நோக்கி கூப்பிடும்போது, तुम परमेश्वर की ओर जब நீ पुकारोगे, தேவனை சார்ந்து கொள்ளும்போது, तुम जब परमेश्वर पर भरोसा தேவன் அங்கே रखोगे, உனக்காக யுத்தம் செய்வார்। परमेश्वर वहां तुम्हारे लिए युद्ध வாய் करेगा। மூடி சும்மா இருப்பதல்ல, मुंह बंद करके बैठे रहना தேவ नहीं, சமூகத்தில் அமர்ந்திருப்பது। परमेश्वर के चरणों में बैठे रहना। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், वे लोग परमेश्वर की ओर चिल्लाए, அவர்கள் தேவனை சார்ந்து वे கொண்டார்கள், लोग परमेश्वर पर भरोसा தங்களுடைய रखे, இருதயத்திலே தேவனோடு அமர்ந்திருந்தார்கள்। अपने हृदय में परमेश्वर के साथ தேவன் बैठे அங்கே रहे। அவர்களுக்காக யுத்தம் செய்தார்। परमेश्वर वहां उनके लिए युद्ध நீங்க किया। அமர்ந்திருந்து तुम बैठे रहो நானே தேவன் என்று அறிந்து और கொள்ளுங்கள்। जान लो कि मैं ही परमेश्वर हूँ। ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், मैं जातियों में महान हूँ, பூமியிலே உயர்ந்திருப்பேன்। मैं पृथ्वी भर में महान எனக்கு हूँ। அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, இஸ்ரவேலரை சாமுவேல் மிஸ்பாவிலே கூட்டி சேர்த்தான்। इजरायलियों को शमूएल ने मिस्पा में इकट्ठा எல்லா किया। இஸ்ரவேலரும் மிஸ்பாவிலே கூடி வந்திருந்தார்கள்। सभी इजरायली मिस्पा में इकट्ठे थे। பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள், फिलिस्तियों ने इसे सुना இஸ்ரவேல் மீது யுத்தத்திற்கு கடந்து வந்தார்கள்। और इजरायलियों पर युद्ध के लिए निकल कर आए। இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்து போனார்கள்। इजरायली लोग बहुत डर गए। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले அவர்கள் प्यारे, அங்கே என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலர்கள் इजरायलियों ने वहां क्या தேவ किया? சமூகத்திலே காணப்பட்டார்கள்। परमेश्वर की उपस्थिति में थे। வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது। वचन में उनके बारे में लिखा है। 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் पहला शमूएल अध्याय 7 6வது வசனத்திலே वचन 6, அவர்கள் அங்கே இஸ்ரவேலிலே தேவ சந்நிதியிலே தண்ணீர் முண்டு ஊற்றினார்கள், वे लोग वहां परमेश्वर की उपस्थिति में पानी भरकर उंडेला, தங்கள் பாவங்களை தேவ சமூகத்திலே அறிவித்தார்கள்। अपने पापों को परमेश्वर की उपस्थिति में अंगीकार அவர்கள் किया। தேவ சமூகத்திலே சும்மா இருக்கவில்லை, वे लोग परमेश्वर के चरणों में चुप नहीं வேதம் रहे। சொல்கிறது தேவ சந்நிதியிலே அவர்கள் தண்ணீர் முண்டு ஊற்றினார்கள்। वचन में लिखा है, वो लोग परमेश्वर के चरणों में पानी के समान தங்கள் बहा பாவங்களை दिया। தேவ சமூகத்திலே அறிவித்தார்கள்। अपने पापों को परमेश्वर की उपस्थिति में उन्होंने कबूल किया। அப்படியானால் அவர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? इसका मतलब वे लोग वहां क्या कर रहे தேவ थे? சமூகத்திலே அமர்ந்திருந்து परमेश्वर के चरणों में बैठे தங்களை रहकर தேவனோடு ஒப்புரவாக்கிக் கொண்டிருந்தார்கள்। अपने आप को परमेश्वर के साथ एक कर रहे थे। தண்ணீர் முண்டு ஊத்துகிறது என்று சொன்னால் पानी उंडेल कर डाला, इसका मतलब பாவம் கழுவப்படுகிற ஒரு அனுபவம், पाप धोया जाने का अनुभव, தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு அனுபவம், परमेश्वर के साथ मिलाप होने का एक தேவனோடு अनुभव, இணைகிற ஒரு அனுபவம்। परमेश्वर के साथ एकता होने का अनुभव, தேவன் தம் பக்கமாக திருப்பும்படியாய் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிற ஒரு அனுபவம்। परमेश्वर उनकी ओर फिरने के लिए अपने आप को परमेश्वर के चरणों में दीन करने का अनुभव। இதுவரையில் தாங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அவர்கள் அறிக்கை செய்தார்கள், अब तक वे लोग परमेश्वर के सामने के पापों को उन्होंने कबूल தேவ किया, சமூகத்திலே அறிவித்தார்கள்। परमेश्वर के सामने उन्हें कह सुनाया। சும்மா இருக்கவில்லை, वे लोग चुप नहीं அவர்கள் थे, சரீர பிரகாரமாய் யுத்தம் செய்யவில்லை, शारीरिक रीति से उन्होंने युद्ध नहीं ஆனால் किया, தேவனோடு அமர்ந்திருந்தார்கள், परंतु परमेश्वर के साथ वे बैठे रहे, தேவனோடு ஐக்கியப்பட்டார்கள்। परमेश्वर के साथ वे एक हो गए, தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க தன்னிடத்தில் காணப்பட குறைகளை அறிக்கை செய்தார்கள்। परमेश्वर के साथ एक होने के लिए जो भी उनके पास कमी आती है उसे कबूल किए, தேவ சமூகத்தில் ஐக்கியத்திலும் அமர்ந்திருக்கிறதும் அவர்கள் உறுதியாய் காணப்பட்டார்கள்। परमेश्वर के साथ की संगति में और उसके साथ के बैठे रहने में लोग दृढ़ रहे।
है। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले அந்த प्यारे, சமயத்துல ஒரு சம்பவம் நடந்தது. उस समय में एक संभव हुआ। சாமுவேல் ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பிடித்து தேவனுக்கு பலியிட்டான். सामुएल एक दूध पीने वाले बकरे को लेकर परमेश्वर के लिए बलि चढ़ाया। தேவன் அமைதியாக இருக்கவில்லை. परमेश्वर चुप नहीं रहा। தேவன் இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்தார். परमेश्वर इस्राएलियों के लिए युद्ध किया। இஸ்ரவேலர் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது, इस्राएली लोग जब परमेश्वर के चरणों में बैठे रहे, இஸ்ரவேலர் தேவனோடு கூட ஐக்கியப்பட்ட போது, जब इस्राएली परमेश्वर के साथ एक हो गए थे, இஸ்ரவேலர் தங்களுடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிவித்த போது, जब इस्राएली अपने पापों को परमेश्वर के चरणों में कबूल किए, தங்களுடைய குறைகளை ஒத்துக்கொண்ட போது, जब उन्होंने अपनी कमियों को मान लिया, தேவன் அங்கே வானத்தில் இடி முழக்கங்களை உண்டாக்கினார். परमेश्वर वहां आकाश में गर्जन को தேவன் देने लगा। இஸ்ரவேலருக்கு தன்னை இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று காண்பித்தார். परमेश्वर ने इस्राएलियों को मैं हूँ सो हूँ इसे बताया। ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன் என்று சொன்னவர், मैं जातियों में महान ठहरूंगा, பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன் என்று मैं சொன்னவர், पृथ्वी भर में महान ठहरूंगा என்னை कहा। கேட்கிற அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले அங்கே प्यारों, தம்முடைய கிரியை தேவன் வெளிப்படுத்தி, वहाँ परमेश्वर ने अपनी क्रिया को प्रकट किया। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले தேவ प्यारों, சமுத்திர நீ அமர்ந்திருப்பாயானா परमेश्वर के चरणों में तुम बैठे रहोगे உன்னுடைய तो ஜீவியத்திலே தேவன் உயர்ந்தவராய் காணப்படுவார். तुम्हारे जीवन में परमेश्वर महान உன்னை சுற்றி ठहरेगा। இருக்கிற ஜாதிகளுக்குள்ளாய் தேவன் உயர்ந்தவராய் காணப்படுவார். तुम्हें घेरे हुए जातियों के बीच में परमेश्वर महान ठहरेगा। ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. आइजाया का पुस्तक अध्याय 2 में लिखा है, அநேக வசனங்கள் அப்படியாக சொல்லுகிறது. अनेक वचन ऐसी कहती है, நரருடைய மேட்டிமைகள் தாழ்த்தப்படும். நரர் மேட்டிமையான ஜனங்கள், जो भी अभिमानियों का जो भी अभिमान है वो नीचा किया அந்த जाएगा। நாளில் தேவன் ஒருவரே உயர்ந்தவராக இருப்பார். उन दिनों में केवल परमेश्वर ही ऊंचा बनेगा। பூமியிலே ஒரு நாள் உண்டாகும், तो पृथ्वी में एक दिन அந்த आएगा, நாளிலே தேவன் மாத்திரமே உயர்ந்தவராய் இருப்பார். केवल उसी दिन परमेश्वर ही ऊंचा बनेगा। நீங்கள் அந்த 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. यदि तुम उसके दूसरे अध्याय को लेकर पढ़ोगे, அநேக காரியங்களிலே தேவன் உயர்ந்தவராய் இருப்பார். अनेक बातों में परमेश्वर महान அவர் ठहरेगा। ஒருவர் மாத்திரமே உயர்ந்தவராய் இருப்பார். केवल वो ही महान ठहरेगा। பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் அழிக்கப்படும். पृथ्वी के सारे राज्य नाश की எல்லா जाएगी। பெருமையானவைகளை பேசுகிற நாவுகளும் அடக்கப்படும். घमंड की बातें कहने वाले जीव बंद किए தேவன் जाएंगे। மாத்திரம் உயர்ந்தவராய் இருப்பார். केवल परमेश्वर ही ऊंचा என்னை बनेगा। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले தேவ प्यारों, சமூகத்திலே அமர்ந்திருப்பாயானா परमेश्वर के चरणों में बैठे रहोगे तो உனக்கு தேவன் உன்னுடைய ஜீவியத்திலே உயர்ந்தவராய் காணப்படுவார். तुम्हारे लिए परमेश्वर तुम्हारे जीवन में महान ठहरेगा। அமர்ந்திருப்பது என்று சொன்னால் बैठा रहना इसका தேவ मतलब சமூகத்திலே தேவனுடைய கிரியைகளுக்காய் காத்திருப்பது, परमेश्वर के चरणों में परमेश्वर की क्रिया के लिए बाट जाना, தேவனுடைய செயல்களுக்காய் காத்திருப்பது, परमेश्वर के कामों के लिए बाट जाना, ஒரு எதிர்பார்ப்போடு தேவனை நோக்கி காத்திருப்பது. एक चाहत के साथ परमेश्वर की ओर बाट जाना। அமர்ந்திருப்பது என்று சொன்னால் बैठा रहना इसका मतलब காத்திருப்பது बाट जाना, தேவனுடைய கிரியைகளுக்காக, परमेश्वर के कामों के தேவனுடைய लिए, செயல்களுக்காக परमेश्वर की क्रियाओं के लिए ஒரு முழு இருதயத்தோடு पूरे मन के साथ ஆண்டவரை நோக்கி காத்திருப்பது. परमेश्वर की ओर बाट जाना। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले வேதம் प्यारों, சொல்லுகிறது, वचन कहता எனக்கு है, காத்திருக்கிறவர்கள் जो मेरे लिए बाट जोते हैं ஒருபோது வெட்கப்படுவதில்லை. कोई लज्जित नहीं होगा। எனக்கு காத்திருப்பவர்கள் जो मेरे लिए बाट जोते हैं வெட்கப்படுவதில்லை. उनमें से कोई लज्जित नहीं நீ होंगे। காத்திருப்பாயானால் यदि तुम बाट जोगे तो நிச்சயமாக ஒரு நாளிலே உனக்கு பலன் உண்டாகும். निश्चय एक दिन तुम्हारे लिए प्रतिफल है। புலம்பலின் புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. विलाप गीत में ऐसा लिखा है, 3ஆம் அதிகாரம் अध्याय 3 25 26 வசனம். वचन 25 और 26 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, वचन ऐसा कहता தமக்கு है, காத்திருக்கிறவர்களுக்கும் जो यहोवा की बाट जोते தம்மை हैं தேடுகிற ஆத்துமாவுக்கும் और जो उसके पास जाते हैं கர்த்தர் நல்லவர். उनके लिए यहोवा भला है। கர்த்தருடைய ரட்சிப்புக்கு यहोवा से उद्धार पाने की நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. आशा रखकर चुपचाप रहना भला है। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया। எங்க காத்திருப்பது? कहाँ बाट जाना? யாருக்காய் காத்திருப்பது? किसके लिए बाट जाना? தேவ சமூகத்திலே परमेश्वर के चरणों தேவனுடைய में, செயலுக்காய் காத்திருப்பது. परमेश्वर के कामों के लिए बाट தேவ जाना, சமூகத்திலே परमेश्वर के चरणों में தேவனுக்காய் அமர்ந்திருப்பது, परमेश्वर के लिए बैठा தேவ रहना, சமூகத்தில் அமர்ந்திருப்பது, परमेश्वर के चरणों में बैठा தேவனுடைய रहना, கிரியைகளுக்காய், परमेश्वर के कामों के தேவனுடைய लिए, செயல்களுக்காய் परमेश्वर की क्रियाओं के தேவன் लिए, எப்போது தொடங்குவார் என்று சொல்லி जब परमेश्वर करेगा कहकर அவருடைய சமயத்திற்காய் उसके समय के लिए அமர்ந்து காத்திருப்பது. बैठकर बाट जाना। அப்படி ஒருவன் இருப்பானேயானால் ऐसा यदि कोई है வசனம் சொல்லுகிறது, वचन कहता தமக்கு है, காத்திருக்கிறவர்களுக்கும் जो यहोवा की बाट தம்மை जोते தேடுகிற ஆத்துமாவுக்கும் और जो उसके पास जाते हैं கர்த்தர் நல்லவர். उनके लिए यहोवा அல்லேலூயா, भला है। அல்லேலூயா. हालेलूया। கர்த்தருடைய ரட்சிப்புக்கு यहोवा से उद्धार पाने की நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. आशा रखकर चुपचाप रहना भला என்ன है। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारो, நீ கர்த்தருக்காய் காத்திருப்பாயானால், तुम यदि यहोवा के लिए बाट जोगे तो கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவாய் நீ இருப்பாயானால், परमेश्वर को ढूंढने वाली आत्मा तुम ஒன்றை மனதில் बनोगे வைத்துக்கொள், तो एक बात को याद में தேவன் रखना, உனக்கு நல்லவராகவே இருப்பார். यहोवा तुम्हारे लिए भला ही உன்னுடைய है। வாழ்க்கையிலே காணப்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் तुम्हारे जीवन में दिखाई देने वाली सारी समस्याओं के தேவன் लिए அதற்கு ரட்சிப்பை கொண்டு வரும்படியாய் परमेश्वर उसके लिए उद्धार को ले आने के लिए நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. भरोसा रखते हुए चुपचाप रहना भला ஏனென்றால் है। தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் क्योंकि परमेश्वर के लिए
बाट जोड़ने वाले ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. कभी लज्जित नहीं உன்னுடைய होंगे। காத்திருப்புக்கு பலன் உண்டு. तुम्हारी बाट जोड़ने के लिए फल உன்னுடைய है। காத்திருப்புக்கு பலன் உண்டு. तुम्हारी बाट जोड़ने के लिए फल है। சங்கீதத்தின் புத்தகம் இப்படியாக சொல்கிறது 33ஆம் அதிகாரம் वचन संहिता अध्याय 33 में ऐसा लिखा है। 18 19ஆம் வசனம் இப்படி எழுதி இருக்கிறது. उसका 18 और 19 में ऐसा लिखा தமக்கு है। பயந்து उसका भय मानकर தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் और उसकी करुणा की जो आशा रखते हैं उनके प्राण को मृत्यु से बचाने के लिए பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் और अकाल के समय में उनको जीवित रखने के கர்த்தருடைய लिए கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. यहोवा की आंखें उन पर लगी रहती है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து जो कोई यहोवा का भय அவருடைய मानकर கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ उसकी करुणा के लिए आशा लगाए रहते அவர்கள் हैं, ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கும்படியா उनके प्राण को मृत्यु से बचाने के लिए கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமா यहोवा की बाट जोड़ने वालों की प्राण को ஒருபோதும் மரணத்தில் தங்குவதில்லை. वे कभी मृत्यु में नहीं வேதம் रहेंगे। சொல்லுகிறது वचन कहता தமக்கு है பயந்து उसका भय தமது मानकर கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை जो उसकी करुणा की आशा लगाए रहते हैं उनके प्राण को மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கும்படியா. मृत्यु से बचाने के लिए। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு பஞ்சகாலம் வறுமையானால் यदि अकाल का समय आए அவருடைய உயிரோடே காக்கவும் उन्हें जीवित रखने के लिए கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. यहोवा की आंखें उन पर लगी रहती கர்த்தருடைய है। கண் யார் மீது நோக்கமா இருக்கிறது? यहोवा की आंखें किस पर लगी रहती யார் है? கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ जो यहोवा की बाट जोते हैं அவர்களை பாதுகாக்கும்படியாய் उन्हें संभालने के அவர்களை लिए, போஷிக்கும்படியாய் उन्हें खिलाने के அவர்களை लिए, மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கும்படியாய் उन्हें मृत्यु से बचाने के लिए। வேதம் சொல்லுகிறது वचन कहता கர்த்தருடைய है கண்கள் அவர்கள் மீது நோக்கமா இருக்கிறது. यहोवा की आंखें उन पर लगी रहती கர்த்தருடைய है। கண்கள் அப்படிப்பட்டவர்கள் மேல் வைக்கப்படுகிறது. यहोवा की आंखें ऐसे लोगों पर लगी தேவனுடைய रहती है। சமூகத்தில் அமர்ந்து அவருக்காய் காத்திருப்பாயானால் यहोवा के चरणों में बैठकर उसके लिए बाट जोगे तो தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கிறவன் என்ன செய்வான்? यहोवा के चरणों में बैठकर बाट जोने वाला क्या करेगा? தேவனை துதித்துக் கொண்டிருப்பான். परमेश्वर की स्तुति करते தேவனை रहेगा, நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பான். परमेश्वर की ओर देखता रहेगा, தேவனுடைய கிரியை எதிர்பார்த்து காத்திருப்பான். परमेश्वर की क्रिया को चाहकर बैठा रहेगा। அப்படிப்பட்டவனை கர்த்தருடைய கண்களும் பார்த்துக் கொண்டிருப்பான். ऐसे मनुष्य को परमेश्वर की आंखें भी देखती வேதம் रहती சொல்லுகிறது है। वचन தமக்கு कहता பயந்து है जो उसका भय நமது मानकर கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். उसकी करुणा के लिए आशा लगाए हुए लोगों के प्राण को मृत्यु से बचाकर। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமா यहोवा का बाट जोने वालों का प्राण ஒருபோதும் மரணத்தில் தங்குவதில்லை. कभी मृत्यु में नहीं அதுக்குள்ள रहेगा, ஜீவன் உண்டாயிருக்கும். उसके अंदर जीवन அந்த रहेगा। ஜீவனை கர்த்தர் वो பாதுகாப்பார். जीवन को परमेश्वर संभालेगा। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய ஜீவிதத்தில் ஒரு பஞ்சகாலம் உண்டாகுமானால் उनके जीवन में अकाल का समय आए तो भी அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। அவர்களை உயிரோடே காக்கவும். वो उनको जीवित रखने के लिए ஆத்துமாவையும் காக்கிறவர், प्राण को भी बचाता நம்முடைய है, ஜீவியத்தையும் காக்கிறவர், हमारे जीवन को भी बचाता சரீரத்தையும் है, காக்கிறவர். शरीर को भी बचाता கர்த்தருக்கு है। காத்திருப்பாயானால் तो यहोवा की बाट जो உங்களுடைய ஆத்துமாவும் காக்கப்படும். तुम्हारा प्राण का भी रक्षा किया शरीरமும் जाएगा, காக்கப்படும். तुम्हारा शरीर का भी रक्षा किया அதைத்தான் जाएगा। சங்கீதக்காரன் சொல்கிறான். इसी को गीतकार कहता கர்த்தருக்கு है பயந்து यहोवा का भय அவருடைய मानकर கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் उसकी करुणा की आशा लगाए हुए लोगों पर ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். उनके प्राण को मृत्यु से बचाने के लिए, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். अकाल के समय में उन्हें जीवित रखने के लिए கர்த்தருடைய கண்கள் அவர் மீது நோக்கமா இருக்கிறது. यहोवा की आंखें उन पर लगी रहती है। அல்லேலூயா. हालेलुया। ஏசாயாவின் புத்தகம் சொல்கிறது यशायाह का पुस्तक कहता है 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். उसका 64 वर्स 4, தேவனே हे परमेश्वर உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு तेरा बाट जोने वालों के लिए நீர் செய்பவைகளை तू जो करता है நீரே அல்லாமல் तेरे सिवाय உலகத் தோற்றம் முதற்கொண்டு तो जगत के उत्पत्ति से ஒருவரும் लेकर கேட்டதும் இல்லை, उसे कोई न सुना, செவியால் உணர்ந்ததும் இல்லை, न किसी ने देखा, அவைகளை கண்டதும் இல்லை. और न किसी ने देखा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனே परमेश्वर உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு तेरे लिए बाट जोने वालों के நீர் लिए செய்பவைகள் जो तू करता है, அல்லேலூயா हालेलुया, நீரே அல்லாமல் तेरे सिवाय உலகத் தோற்றம் முதற்கொண்டு जगत के उत्पत्ति से लेकर ஒருவரும் கேட்டதும் இல்லை, न किसी ने उसे सुना, செவியால் உணர்ந்ததும் இல்லை, न उसे किसी ने ग्रहण அவைகளை किया, கண்டதும் இல்லை. न किसी ने उसे देखा। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, கர்த்தருக்கு காத்திருப்போமேயானால், यदि हम यहोवा की बाट जोंगे நீ तो, கர்த்தருக்கு காத்திருப்பாயானால், यदि तुम यहोवा की बाट जोंगे கர்த்தருக்கு तो காத்திருக்கிறவர்களுக்கு यहोवा की बाट जोने वालों கர்த்தர் के लिए எண்ணற்ற நன்மைகளை வைத்திருக்கிறார். परमेश्वर ने अनगिनत भलाइयों को रखा है। யாருக்கும் தெரியாது. कोई नहीं அல்லேலூயா. जानता। வேதம் हालेलुया। சொல்லுகிறது वचन कहता உமக்கு है காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை तुम तेरे लिए बाट जोने वालों को जो तू करता है நீரே அல்லாமல் तेरे सिवाय அல்லேலூயா हालेलुया ஒருவரும் கேட்டதும் இல்லை, किसी ने नहीं सुना, செவியால் உணர்ந்ததும் இல்லை, न अपने कानों से ग्रहण किया, வேற கண்டதும் இல்லை. न उन्होंने देखा है। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் அதை கண்டதும் இல்லை, न उन्होंने उसे देखा है, யாரும் காணவில்லை, किसी ने नहीं देखा, யாரும் கேட்டதில்லை. किसी ने नहीं सुना। மனுஷர்களால் கேட்க முடியாத, காண முடியாத, உணர முடியாத मनुष्य से न देख सकता, न सुन सकता, न महसूस कर நன்மையான सकता, ஈவுகளை ऐसे भलाइयों को தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்காக வைத்திருக்கிறார். परमेश्वर उसके
बाट जाने वालों के लिए रखा என்னை है। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले தேவனுக்கு प्यारों, காத்திருக்கிற அனுபவம் உண்டா? यहोवा की बाट जाने का अनुभव है இந்த क्या? நாட்களில் நாம் லாக்டவுன் சமயத்தில் வீட்டிலே காணப்படுகிறோம். इन दिनों में लॉकडाउन के समय में हम घर में रहते நமக்கு हैं। அதிகமான நேரங்கள் இருக்கிறது. हमारे लिए बहुत समय है। நேரத்தை எங்கே நீ கழித்துக் கொண்டிருக்கிறாய்? समय को तुम कहाँ बिताते எங்கே हो? அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? कहाँ बैठे हो? எங்கே காத்திருக்கிறாய்? कहाँ राह देखते हो? எல்லாம் வீண், सब कुछ व्यर्थ எல்லாம் है। வீண். सब कुछ व्यर्थ எனக்கு है। அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले தேவ प्यारों, சமூகத்திலே காத்திருப்பாயானால், यदि तुम परमेश्वर के चरणों में बाट जाओगे, தேவனுக்காய் यदि காத்திருப்பாயானால், तुम परमेश्वर के लिए बाट जाओगे, வேதம் சொல்லுகிறது, वचन कहता அவர் है தமக்கு காத்திரர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் उसके लिए बाट जाने वालों के लिए उसने बनाया हुआ जो भलाई அவரே है, அல்லாமல் उसी के अलावा ஒருவரும் கேட்டதுமில்லை, किसी ने न सुना, செவியால் न உணர்ந்ததுமில்லை. अपने कानों से उसे கண்டதும் समझा, இல்லை. न देखा என்னை है। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले ஒரு प्यारों, நாளிலே ஏற்ற சமயத்திலே एक समय में அவைகள் உன்னை நோக்கி கடந்து வரும். वो तुम्हें ढूंढ कर நீ आएगी। கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் तुम यहोवा की बाट जोगे உன்னுடைய तो காத்திருப்பு வீணாய் போவதில்லை. तुम्हारी बाट जोड़ना व्यर्थ नहीं தேவன் होगा। சத்தியம் உள்ளவர், परमेश्वर सत्य தேவன் है, உண்மையுள்ளவர், परमेश्वर सच्चा உன்னை है, காண்கிறவர். तुम्हें देखता உன்னுடைய है, காத்திருப்புக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. तुम्हारी बाट जोड़ने के लिए निश्चय प्रतिफल है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்திலே யோபை குறித்து நாம் பார்க்கிறோம். वचन में हम अय्यूब के बारे में देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। யோபின் புத்தகம் अय्यूब का पुस्तक 14ஆம் அதிகாரம் अध्याय 14 14ஆம் வசனத்திலே वचन 14 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, वचन ऐसा कहता है, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? क्या मनुष्य मरने के बाद बच सकता है? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று मेरे लिए छुटकारा कब आएगा कहता எனக்கு है। குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் मेरे लिए निर्णय किया हुआ जो लड़ाइयों का दिन है, நான் காத்திருக்கிறேன். मैं बाट जोता हूँ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, யோபை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். अय्यूब के बारे में हम सब अच्छे तरह से जानते அவனை हैं। குறித்து வேதம் சொல்லுகிறது, उसके बारे में वचन அவன் में தேவனுக்கு लिखा है, பயந்தவன், वो यहोवा का भय मानता அவன் है, உத்தமன், वो खरा है, அவன் பொல்லாப்புக்கு वो விலகுகிறவன், बुराई से दूर रहता है, ரொம்ப நல்ல மனுஷன். बहुत अच्छा मनुष्य தேவனை है। அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर उसके बारे में गवाही அவன் देता தேவனுக்கு है, பயந்தவன், वो यहोवा का भय मानता அவன் है, உத்தமன், वो खरा அவன் है, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். वो बुराई से दूर रहता இப்படிப்பட்ட है। ஒரு அருமையான மனுஷன் ऐसे एक अच्छे मनुष्य ஒரு காலகட்டத்திலே एक समय में பயங்கரமான சோதனை ஒண்ணு வந்தது. भयंकर परीक्षा आई, அவனுக்கு இருந்த எல்லாம் அழிந்து போய்விட்டது. उसका जो कुछ था सब नष्ट हो மிக गया, செல்வசிமானாய் காணப்பட்டவன், बहुत धनवान जिया, எப்போதும் தேவனோடு காணப்பட்டவன். निरंतर परमेश्वर के साथ ஆனா रहा, அவனுடைய வாழ்க்கையில ஒரு கட்டம் வந்தது, परंतु उसके जीवन में एक समय आया, எல்லாம் போய்விட்டது. सब कुछ चला அவனுடைய गया, பிள்ளைகள் மரித்து போனார்கள், उसके बच्चे मर गए, அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யம் அனைத்தும் போய்விட்டது. उसका सारा धन संपत्ति नष्ट हो அவனுடைய गया, சரீரத்திலும் சுகமில்லை, उसके शरीर में भी चंगाई नहीं, புண்களால் பாதிக்கப்பட்டான். वो घायल हो गया था, தெருவிலே உட்கார்ந்து वो सड़क में बैठकर அவன் ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருந்தான். एक ठिकरा को लेकर वो ऐसे ऐसे அவனுடைய कर रहा அவனுடைய था, நிலைமை மகா மோசமாய் போய்விட்டது. उसकी अवस्था बहुत बिगड़ गई, உலக பிரகாரமாய் संसार की रीति से அவன் தரித்திரத்தின் நிலைமையில் वो போய்விட்டான். दरिद्रता में चला गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, அல்லேலூயா. हालेलुया। என்னை கேட்கிற அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெருவில் அமர்ந்து கொண்டு ऐसे परिस्थिति में सड़क पर बैठकर கோட்டை எடுத்து சொரிந்து கொண்டு ठिकरा लेकर खुजल कर ஒரு பயங்கரமான தரித்திரத்தின் நிலைமையில் காணப்பட ஒருவன் சொல்லுகிறான், एक भयंकर दरिद्रता में पड़ा वो मनुष्य कहता है, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? क्या मनुष्य मरने के बाद जिएगा? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று मेरे लिए कब बदलाव आएगी எனக்கு कहकर, குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் मेरे लिए ठहराया हुआ लड़ाई के समय पूरा நான் காத்திருக்கிறேன். मैं बाट जोता என்னை हूँ। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले யோபு प्यारों, எதற்காய் காத்திருந்தார்? अय्यूब क्यों बाट जोता? எனக்கு எப்போது மாறுதல் வரும்? मेरे लिए कब बदलाव आएगी? எனக்கு குறிக்கப்பட்ட நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். मेरे लिए ठहराया गया सारा समय में बाट जोता அவனுக்கு हूँ। தெரிந்திருந்தது, वो जानता என்னுடைய है போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, मेरे लड़ाइयों के लिए एक अंत எனக்கு है, ஒரு மாறுதல் உண்டு. मेरे लिए एक बदलाव है। என் தேவ ஜனமே, हे परमेश्वर के அவன் लोगों, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலும் वो ऐसे भयंकर परिस्थिति में அவன் भी தேவனை நோக்கி वो காத்திருந்தான். परमेश्वर की ओर बाट जो அவனுக்கு தெரியும், वो जानता தேவனை है மாற்றுகிறவர், परमेश्वर इसे बदल सकता தேவனாலே है, கூட परमेश्वर से होगा। நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், आराधना करने वाला परमेश्वर அவர் सर्वशक्तिमान है, சகலத்தையும் वो புதிதாக்குகிறவர். सब कुछ नया बनाता அவரால் है, இதை இந்த நிலைமையை மாற்ற முடியும். उसके द्वारा ये अवस्था भी बदल जा அவன் सकती சொல்லுவான், है। எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று वो कहता है मेरे लिए बदलाव कब आएगी நான் कहकर, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். मेरे लिए ठहराया गया वह समय भर मैं बाट जोता என்னுடைய हूँ। வாழ்க்கையில பயங்கர போராட்டம், उसके जीवन में भयंकर ஆனால் समस्या, இந்த போராட்டத்தில் என்னை நானே விடுவிக்க முடியாது. परंतु इस समस्या के बीच में मैं अपने आप को छुड़ा नहीं என்னை सकता। விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், मुझे छुड़ाने वाला एक परमेश्वर है, அவரால் என்னை விடுவிக்க முடியும். केवल वो ही मुझे छुड़ा அவன் सकता சொல்றான், है। என் வாழ்க்கையில எப்போது மாறுதல் வரும் என்று वो कहता है मेरे जीवन में कब बदलाव எனக்கு आएगी குறிக்கப்பட்ட कहकर, போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். मेरे लिए ठहराया गया वह लड़ाई के दिन भर मैं बाट जोता என்னை हूँ। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले எவ்வளவு ஒரு प्यारे, பயங்கரமான சூழ்நிலை பாருங்க. कितना भयंकर परिस्थिति ஒன்றுமில்லை, देखिए, कुछ भी नहीं, எல்லாம் முடிந்து सब போய்விட்டது. कुछ खत्म हो गया। மரணத்திற்கும் அவனுக்கும் சற்று அடி தூரம் தான். मृत्यु और उसका थोड़ा ही कदम की दूरी ஆனால் है, அவன் சொல்லுறான், परंतु वो कहता
எனக்கு है எப்போது மாறுதல் வரும் என்று मेरे लिए कब बदलाव आएगी நான் காத்திருக்கிறேன். मैं बाट जोता என்னை हूँ கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले உங்களுடைய प्यारे, வாழ்க்கையிலே மாறுதல் உண்டாக வேண்டுமானால், तुम्हारे जीवन में बदलाव होनी है உங்களுடைய तो ஜீவியம் மாற வேண்டுமானால், तुम्हारा जीवन बदलना है உங்களுடைய तो ஜீவியத்தின் நிலைமைகள் மாற வேண்டுமானால் तुम्हारे जीवन की परिस्थिति बदलना है तो சோர்ந்து போக வேண்டாம். थकना नहीं நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் तुम காணப்பட்டாலும் किसी भी अवस्था में क्यों ना தேவனால் हो மாற்ற முடியும். केवल परमेश्वर से இதோ होगा சொல்லுங்க, எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று நான் காத்திருக்கிறேன். अय्यूब कहता है मेरे लिए कब बदलाव आएगा मैं इसके इंतजार में நான் हूँ தேவனை நோக்கி காத்திருக்கிறேன். मैं परमेश्वर की ओर बाट जोता हूँ அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. அவன் எப்படி हालेलुया காத்திருக்கிறான் என்று பாருங்க. वो कैसा बाट जोता है देखिए யோபின் புத்தகம் 27 அதிகாரம், अय्यूब का पुस्तक अध्याय 27 அதுல 2-6 முறை நாம் வாசிப்போமே ஆனால் उसका वचन 2 से लेकर 6 तक हम पढ़ेंगे तो அவனுடைய நிலைமையே மகா பயங்கரம். उसकी अवस्था बहुत भयंकर है ஒன்றுமில்லாத நிலைமை. कुछ भी नहीं है சோத்திரம், அல்லேலூயா. ஆனா हालेलुया அவன் சொல்றான், परंतु वो कहता है என் சுவாசம் என்னிலும் मेरा श्वास मुझ में தேவன் தந்த ஆவி என் நாசிலும் இருக்கும் மட்டும். और परमेश्वर ने दिया हुआ प्राण मेरे नाक में रहने तक அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया அவனுடைய சுவாசம் மட்டும்தான் இருக்கு. उसके पास केवल उसका श्वास है தேவன் தந்த ஆவி இருக்கு. परमेश्वर ने दिया हुआ आत्मा இது है எல்லாம் அழிந்து போன நிலைமை. बाकी सब नष्ट हो गया டோட்டல் லாஸ். कंप्लीटली लॉस ஆனா அவன் சொல்றான், परंतु वो कहता என் है சுவாசம் என்னிலும் मेरा श्वास मुझ में தேவன் தந்த ஆவி என் நாசிலும் இருக்கும் மட்டும். परमेश्वर ने दिया हुआ प्राण मेरे अंदर रहने என் तक உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை. मेरा होठ बुराई को नहीं என் कहेगी உதடுகள் मेरा होठ தீமையை சொல்வதில்லை. बुराई को न कहेगी எந்த நிலைமையில் நான் இருந்தாலும், किसी भी परिस्थिति में क्यों ना हो எவ்வளவு தாழ்த்தப்பட்டு போனாலும், कितना भी नीचा अवस्था क्यों ना நான் हो தேவனோடு உள்ள உறவை இழக்க மாட்டேன். मैं परमेश्वर के साथ रहने वाले रिश्ता को नहीं खोऊंगा இது அர்த்தம் என்ன? इसका मतलब क्या என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை. मेरे मुंह से कोई कुटिल बात न निकलेगी அல்லேலூயா. हालेलुया வேதம் சொல்லுகிறது, वचन कहता தீமையை है விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். बुराई को छोड़कर दूर होना यहोवा का भय யோபு मानना है அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சொல்லுகிறான். अय्यूब ऐसी अवस्था में भी कहता है தேவனுக்காய் காத்திருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, परमेश्वर के लिए बाट देने वाला मनुष्य कहने वाला என் वचन சுவாசம் என்னிலும் मेरा श्वास मुझ में தேவன் தந்த ஆவி என்னுடைய நாசிலும் இருக்கும் மட்டும். परमेश्वर ने दिया हुआ आत्मा मेरे नथनों में रहने तक என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை. मेरे मुंह से कुटिल बातें नहीं என் निकलेगी நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. और न मेरा जीव कपट कहेगी அல்லேலூயா. हालेलुया கபடாய் நான் பேசுவதில்லை. कपट की बातें मैं न நான் कहूंगा தீமையை பேச मैं மாட்டேன். बुराई की बातें नहीं நான் कहूंगा கபடாய் பேச मैं மாட்டேன். कपट की बातों को न நான் कहूंगा தேவனுக்காய் காத்திருப்பேன். मैं यहोवा के लिए बाट இவையெல்லாம் दूंगा என்னை தேவனை விட்டு தூரப்படுத்தி ये விடும். सब मुझे परमेश्वर से दूर करा இந்த देगी காரியங்கள் எல்லாம் தேவனுடைய முகத்தை என்னை விட்டு மறைத்து விடும். ये सारी बातें परमेश्वर के चेहरा को मुझसे छिपा लेगी நான் இதை விடவும் கேவலமாக நான் தாழ்த்தப்பட்டு போனாலும் इससे भी नीची अवस्था में मैं क्यों ना जाऊं நான் தீமை பேச மாட்டேன். मैं कुटिल बातों को न நான் कहूंगा கபடு பேசுவதில்லை मैं என்று कपट की बातें न कहूंगा என் कहता है। நியாயத்தை தள்ளி விடுகிற தேவனும் मेरे न्याय को ढकलने वाला என் परमेश्वर ஆத்மாவை கசப்பாக்குகிற और मेरे प्राण को कड़वा करने சர்வ वाला வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். सर्वशक्तिमान परमेश्वर के जीवन को लेकर कहता हूँ அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. என்னை हालेलुया கேட்கிற தேவஜனமே, जो सुनने वाले அவன் प्यारे தேவனை நன்றாக वो அறிந்திருந்தான். परमेश्वर को अच्छी तरह से जानता தேவன் है சர்வ வல்லவர். परमेश्वर सर्वशक्तिमान அவர் है எனக்கு மாறுதலை கொண்டு வருவார். वो मेरे लिए बदलाव को लेकर எனக்கு आएगा எப்போது மாறுதல் வரும் என்று சொல்லி காத்திருக்கிறான் சொல்லுகிறான். मेरे लिए कब बदलाव होगी ये सब बात जानने वाला कहता है என் உதடுகள் தீமையை பேசுவதில்லை. मेरा मुंह कुटिल को न कहेगा என் நாவு கபடு பேசுவதில்லை. मेरा जीभ कपट बातें न कहेगी அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. அது हालेलुया மாத்திரமல்ல, சர்வ வல்லவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். इतना ही नहीं वो सर्वशक्तिमान परमेश्वर के जीवन को लेकर தேவன் कहता பேரில் है சத்தியம் பண்ணுகிறார். परमेश्वर के नाम पर सत्य करता தேவனுக்கு है காத்திருக்கிற மனுஷன் यहोवा का बाट जाने वाला मनुष्य தீமை பேசாதவனாய், बुराई न कहने वाला கபடு பேசாதவனாய், कपट की बातें न कहने தேவனை वाला உறுதியாய் பற்றிக் கொண்டவனாய் காணப்படுகிறான். परमेश्वर को दृढ़ता से पकड़ लेने वाला बनता है இன்னும் அவன் சொல்லுகிறான், और वो कहता நீங்கள் है பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்கிறதில்லை. तुम जो कहते हो वो धर्मी है इसे मैं नहीं मानता எனக்கு தூரமா இருப்பதாக मेरे लिए ऐसी बातें दूर रहे என் ஆவி பிரிய மட்டும் मेरी आजीवन अलग होने तक நான் என் உத்தமத்தை என்னை விட்டு விடேன். मैं अपनी खराई को मुझ पर से न निकालूंगा என் நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன். मेरे धार्मिकता को मैं दृढ़ता से पकड़ा हूँ நான் அதை விட்டு விடேன். मैं उसे न छोड़ूंगा நான் உயிரோடு இருக்கும் மட்டும் मेरे जीवन भर என் இருதயம் என்னை நிந்திக்காது. मेरा हृदय मेरी निंदा न करेगी அல்லேலூயா. हालेलुया சொல்றேன், நான் என் உத்தமத்தை விட்டு விட மாட்டேன். वो कहता है मैं अपनी खराई को न தன்னுடைய छोड़ूंगा உத்தமத்தை பிடித்துக் கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறேன். अपनी खराई को पकड़े हुए परमेश्वर के चरणों में बाट जोता है அல்லேலூயா. அவன் हालेलुया சொல்றான், என் நீதியை கட்டியாய் वो பிடித்திருக்கிறேன். कहता है मैं अपनी धार्मिकता को दृढ़ पकड़ा அதை हूँ நான் விட்டு விடு. उसे मैं न छोड़ूंगा நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என் இருதயம் என்னை நிந்திக்காது. मेरा जीवन भर मेरा हृदय मेरी निंदा न என்னை करेगी கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे தேவனுக்காய் காத்திருக்கிற மனுஷனுடைய அறிக்கை, यहोवा की बात जानने वाला मनुष्य जो कहता நான் है உன்னுடைய உத்தமத்தை விட்டு விடு. मैं अपनी खराई को न छोड़ूंगा என் உதடிலே தீமை வருவதில்லை. मेरे मुंह से
से कोई कुटिलता न என்னுடைய நாவிலே निकलेगी, கபடு உண்டாவதில்லை. मेरे जीभ से कोई कपट की बातें न आएगी। இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு, यहाँ एक बातें, वहाँ एक बातें, கோல் பேச்சுகள், ऐसे ही चापलूसी करना, மற்றவர்களை கெடுத்து பேசுற பேச்சுகள், दूसरों के बारे में बिगाड़ कर कहना, மற்றவர்களை குறித்து தீமையான பேச்சுகள். दूसरों के बारे में बुरी बातें கொஞ்சம் कहना। இதெல்லாம் நான் பேச மாட்டேன். वो कहता है ऐसे सब मैं न कहूंगा, என்னுடைய வாழ்க்கையில எப்போது மாறுதல் வரும் என்று मेरे जीवन में कब बदलाव आएगी எனக்கு कहकर, குறிக்கப்பட்ட காலத்திலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். मेरे लिए ठहराए गए समय के लिए मैं बाट என் जाऊंगा, உத்தமத்தை விட்டு நான் விலகேன். मैं अपनी खराई को न छोड़ूंगा, நான் உயிரோடு இருக்க மட்டும் உறுதியாய் பிடித்திருக்கிறேன். मेरे जीवन भर मैं उसे अटल पकड़ा என்னுடைய रहूंगा, இருதயம் என்னை நிந்திக்காது. मेरा हृदय मेरी निंदा न करेगी। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले நாம் प्यारों, கர்த்தருக்கு எப்படியாய் காத்திருக்க வேண்டும்? हम यहोवा की किस प्रकार बाट जाना நம்முடைய है, வாழ்க்கையிலே மாறுதலுக்காய் காத்திருக்கிற நாம், हमारे जीवन में बदलाव के लिए बाट जाने நம்முடைய वाले வாழ்க்கையிலே हम, மாறுதல் எப்படி உண்டாகும்? हमारे जीवन में कब बदलाव நம்முடைய होगी, ஜீவித்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். अपने आप को हम परख कर யோபுடைய देखना, வாயின் வார்த்தைகளை கவனிப்போம். अय्यूब के मुंह के वचनों पर ध्यान நம்மை देंगे, கவனிப்போம். अपने आप को भी ध्यान யோபு देंगे, சொன்ன பிரகாரமாய் अय्यूब कहने जैसा நம்முடைய ஜீவியத்திலே நாம் கடைபிடிப்போமேயானால் यदि हमारे जीवन का भी हम पालन நம்முடைய करेंगे तो காத்திருதலுக்கு நிச்சயமாய் பலன் உண்டாகும். हमारा बाट जोने के लिए निश्चय फल मिलेगी। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है யோபுக்கு தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். अय्यूब को परमेश्वर ने दुप्पट आशीष दिया, அவன் இழந்தது அனைத்தையும் தேவன் जो திருப்பி कुछ கொடுத்தார். उसने खोया सब कुछ परमेश्वर ने लौटा कर என்னை दिया। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, கர்த்தருக்கு காத்திரு. यहोवा की बाट जोना, திட்டமானதாய் இருந்து दृढ़ मन होकर கர்த்தருக்கே காத்திரு. यहोवा के लिए बाट जोना, கர்த்தருக்கு காத்திரு. यहोवा के लिए बाट அவர் जोना, உன்னை ஆதரிப்பார். वो तुम्हें அவர் संभालेगा, உன்னை நடத்துவார். वो तुम्हें चलाएगा, நீங்கள் அமர்ந்திருந்து तुम बैठे रहो நானே தேவன் என்று அறிந்து और கொள். जान लो कि मैं ही परमेश्वर हूँ। யோபுவை பார்த்தவர்கள் ஒருவரும் நம்பி இருக்க மாட்டார்கள். अय्यूब को देखे हुए कोई नहीं जाना होगा திரும்பவும் என்னுடைய ஜீவம் கட்டப்படும் என்று. कि फिर से इसका जीवन बांधा ஆனால் जाएगा, அவன் தேவனுக்காய் காத்திருந்தபடியினால், परंतु यहोवा के लिए बाट जो அவன் इसलिए, உத்தமமாய் சன்மார்க்கனாய் वो காணப்பட்டபடியினால், खरा और सीधा था इसलिए, தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டபடியினால், यहोवा का भय मानने वाला था தேவனுக்கு इसलिए, முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டபடியினால், परमेश्वर के सामने निर्दोष था என்னை इसलिए। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले அவன் प्यारों, காத்திருந்த காத்திருப்புக்கு தேவன் பலனை கட்டளையிட்டார். उसकी बाट जोने के लिए परमेश्वर ने प्रतिफल दिया, இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். दुप्पट आशीष को प्रभु ने இழந்தது दिया, அனைத்தையும் கொடுத்தார். जो कुछ खोया सब कुछ उसे लौटा कर दिया। 4 தலைமுறை வரைக்கும் அவன் உயிரோடு பிள்ளைகளை பார்த்தான். 4 पीढ़ी तक वो जीवित रहकर उनके संतान को देखा। கர்த்தருக்கு காத்திரு. यहोवा की बाट जोना, திட்டமானதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. हियाव बांधकर परमेश्वर के लिए बाट जोना, எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. जो मेरे लिए बाट जोते हुए कभी लज्जित नहीं நீ होंगे। வேற எங்கேயாவது போய் எதற்காய் காத்திருப்பாயானால் அதனுடைய பலன் உனக்கு அடையும். तुम और कहीं जाकर और किसी बात के लिए बाट जोगे तो उसका प्रतिफल तुम्हें मिलेगा, ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் परंतु यदि तुम यहोवा की बाट जोगे உனக்கு तो கர்த்தர் தந்த நன்மைகள் तुम्हें உண்டாகும். परमेश्वर की ओर से भलाई தேவ मिलेगी, ஒத்தாசை உண்டாகும். परमेश्वर की सहायता தேவ பலன் मिलेगी, உண்டாகும். परमेश्वर का बल मिलेगी, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். परमेश्वर तुम्हें आशीष करते என்னை हुए கேட்கிற चलाएगा। தேவஜனமே, मुझे सुनने वाले நம்மை प्यारों, ஆராய்ந்து பார்ப்போம். अपने आप को परख कर நம்முடைய देखेंगे, காத்திருக்கிறதில் எப்படி இருக்கிறது? हमारा बाट जोना कैसा நாம் है, காத்திருக்கும் போது நம்முடைய ஜீவியம் எப்படியாய் காணப்படுகிறது? बाट जोते समय हमारा जीवन कैसा है, தேவனுக்கு முன்பாக உண்மையும் செம்மையுமாய் காணப்படுகிறேனா? क्या परमेश्वर के सामने में सीधा और खरा हूँ? தேவன் நம்மிடத்தில் அதை விரும்புகிறார். परमेश्वर वो ही हमसे चाहता யோபை है। பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், अय्यूब को देखकर प्रभु ने என் कहा, தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ? मेरा दास बना हुआ अय्यूब पर ध्यान दिया யோபு गया। யாரா இருக்கிறான்? अय्यूब कौन है? கர்த்தருடைய தாசன், परमेश्वर का दास தேவனுடைய है, அடிமை, परमेश्वर का गुलाम, நல்ல தேவனுடைய பிள்ளை. एक अच्छा परमेश्वर का என்னை बच्चा। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले உன்னை प्यारों, ஆராய்ந்து பார். अपने आप को परख कर உன்னுடைய देखो, நாவு எப்படி இருக்கிறது? तुम्हारा जीभ कैसा है, உன்னுடைய உதடு எப்படி இருக்கிறது? तुम्हारा होठ कैसा உன்னுடைய है, வார்த்தைகள் எப்படி? तुम्हारे वचन உன்னுடைய कैसे சிந்தைகள் हैं, எப்படி? तुम्हारे विचार कैसे உன்னுடைய हैं, பழக்க வழக்கங்கள் எப்படி? तुम्हारी आदतें कैसी உன்னுடைய हैं, நடக்கைகள் எப்படி? तुम्हारा चाल चलन कैसे கர்த்தருக்கு है। காத்திருப்பாயானால், यहोवा की बाट जोगे கர்த்தருக்கு तो பயப்படுகிற பயத்தோடு கூட, यहोवा के भय के साथ, கர்த்தரை அறியும்படியா परमेश्वर को जानने के लिए உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை தருவார். तुम्हारे जीवन में परमेश्वर बदलाव को யோபுவின் देगा। வாழ்க்கையில பயங்கர மாற்றம் உண்டு. अय्यूब के जीवन में भयंकर बदलाव தேவன் அவனை हुए, ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संहिता 130 வசனம், 130 அதிகாரம் अध्याय 130 5 6 வசனம் சொல்லுகிறது, वचन 5 और 6 कहती है, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், यहोवा का बाट जोता என் हूँ, ஆத்துமா காத்திருக்கிறது, मेरा जी भी उसकी बाट जोती அவருடைய है, வார்த்தையை நம்பி இருக்கு. मैं उसके वचन पर आशा लगाए हूँ। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு யார் காத்திருக்க முடியும்? कौन यहोवा की बाट जोत யாருடைய सकता है? வார்த்தையை நம்புகிறார்களோ जो उसके वचन पर भरोसा रखते हैं, அவர்களால் தான் காத்திருக்க முடியும். केवल वे ही उसके लिए बाट जोत सकते हैं। கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், मैं यहोवा की बाट जोता என் हूँ, ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கு. मैं जी से उसकी बाट जोता हूँ, நான் உன்னுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். मैं उसके वचन पर आशा लगाए हुए हूँ। தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता है, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்தில் காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம் அதிகமாய் कब भोर होगी
होगी ऐसे पहरुए जितने बाट जोते उनसे भी अधिक। என் ஆத்துமா ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது. मेरी आत्मा परमेश्वर की बाट जोती है। हालेलुया, हालेलुया, हालेलुया। நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். वो कहते हैं मैं यहोवा की बाट जोता என் हूँ। ஆத்துமா காத்திருக்கிறது. मेरा प्राण भी बाट जोती है। அப்படினா என்ன? इसका मतलब அவருடைய क्या है? ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறது. उसका शरीर, प्राण और आत्मा सब कुछ यहोवा की बाट जोती நாம் ஒரு है। இடத்துல தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருக்காய் அமர்ந்திருப்போம், காத்திருப்போம். हम एक जगह पर परमेश्वर के लिए बैठकर बाट जोते நம்முடைய हैं। சரீரம் அதிலே காணப்படுகிறது. हमारा शरीर उसमें होती है। நம்முடைய ஆத்துமா என்ன செய்கிறது? தேவனை நோக்கி பார்க்கிறது. उसमें हमारी आत्मा क्या करती है? परमेश्वर की ओर देखती நம்முடைய है। ஆத்துமாவும் தேவனுக்காய் காத்திருக்கிறது. हमारी आत्मा भी परमेश्वर की बाट जोती நம்முடைய है। ஆவியும் தேவனுக்காய் காத்திருக்கிறது. हमारा प्राण भी परमेश्वर की बाट जोती है। அதைத்தான் தாவீது சொல்கிறான். इसी को दाऊद कहता நான் है, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். मैं यहोवा की बाट जोता என் हूँ। ஆத்துமா காத்திருக்கிறது. मेरी आत्मा भी बाट जोती அவருடைய है। வார்த்தையை நம்பி இருக்கிறேன். मैं उसके वचन पर आशा लगाए हुए हूँ। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। சரீரம் தேவ சமூகத்திலே, शरीर परमेश्वर के चरणों ஆவி में, வேற எங்கேயே காணப்பட்டால் यदि आत्मा और कहीं पर रहेगा तो பலன் இல்லாமல் போய்விடும். कोई फल नहीं मिलेगा। வேதம் சொல்கிறது, वचन कहता உன்னுடைய முழு है, இருதயத்தோடும், अपने पूरे मन से, முழு ஆத்துமாவோடும், पूरे शक्ति முழு से, பலத்தோடும் पूरे बल से தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. तू अपने परमेश्वर यहोवा से प्रेम रखना। நாம் தேவ சமூகத்திலே எப்படியாய் காத்திருக்க வேண்டும்? और परमेश्वर के चरणों में कैसे बाट जोना ஆவி, है? ஆத்துமா, சரீரத்தோடு शरीर, प्राण और आत्मा के தேவனுடைய साथ வார்த்தையை நம்பி, परमेश्वर के वचन पर भरोसा யார் रखते தேவனுடைய हुए, வார்த்தையை நம்பி அணைத்துக் கொள்கிறார்களோ और परमेश्वर के वचन पर भरोसा रखते हुए उसे अपनाते हैं, அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுக்காய் காத்திருக்கும். उनका शरीर, प्राण और आत्मा यहोवा की बाट जोती சொல்லுங்க, है। எப்படி நான் காத்திருக்கிறேன்? वो कहता है मैं कैसे बाट जोता हूँ? எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கலாம் அதிகமாய் कब भोर होगी ऐसे पहरुए जितना बाट जोते उनसे भी अधिक। என் ஆத்துமா ஆண்டவருக்காய் காத்திருக்கு. मेरी आत्मा यहोवा की बाट जोती है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஜாமக்காரர்கள் எதற்காய் காத்திருப்பார்கள்? पहरुए क्यों बाट जोते हैं? எப்பொழுது விடியும்? कब भोर होगी? விடியுதல் உண்டாகிவிட்டால், यदि भोर हो फट गई வெளிச்சம் तो, வந்து விட்டால் यदि ज्योति आ गई तो அவருடைய வேலை முடிந்தது. उनका काम हो गया। அல்லேலூயா. हालेलुया। அந்த வெளிச்சத்திற்காய் அவர்கள் उस காத்திருப்பார்கள். ज्योति के लिए वे बाट जोते हैं। எப்பொழுது விடியும்? कब भोर होगी? எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரர்கள் பார்க்கலாம் அதிகமாய் कब भोर होगी ऐसे बाट जोने वाले पहरुओं से भी बढ़कर என் ஆத்துமா காத்திருக்கிறது. मेरी आत्मा बाट என்னை जोती கேட்கிற தேவஜனமே, है। मुझे सुनने वाले உன்னுடைய प्यारे, வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்திற்கு வேண்டும் என்றால், तुम्हारे जीवन में एक ज्योति உன்னுடைய चाहिए। வாழ்க்கையில ஒரு விடியற் காலம் உண்டாக வேண்டுமானால் तुम्हारे जीवन में एक भोर होना है तो ஜாமக்காரர்கள் இருளில் எல்லாம் காத்திருப்பார்கள். पहरुए रात भर बाट जोते உன்னுடைய हैं। ஜீவியத்தின் இருள் விலகி வெளிச்சம் உண்டாக வேண்டுமானால் तुम्हारे जीवन के अंधकार हटकर ज्योति होना है तो தாவீது சொல்லுகிற பிரகாரமாய் दाऊद कहने के தேவ जैसा சமூகத்திலே காத்திரு. परमेश्वर के चरणों में बाट जोना। தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता எப்பொழுது है விடியும் என்று कब भोर फटेगी விடியற் कहकर, காலத்திற்காய் காத்திருக்கிறேன். मैं जैसे भोर होने के लिए बाट जोते हैं ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாய், पहरुओं से भी बढ़कर। ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா உமக்காய் காத்திருக்கிறது. हे प्रभु मेरी आत्मा तेरी बाट जोती உங்களுடைய है। வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவம் உண்டா? क्या तुम्हारे जीवन में ऐसा अनुभव கர்த்தருடைய है? பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட அனுபவம் காணப்பட வேண்டும். परमेश्वर के बच्चों के अंदर ऐसा अनुभव होना யாருடைய है। வாழ்க்கையில வெளிச்சம் காணப்படும்? किसके जीवन में उजाला யாருடைய होगी? வாழ்க்கையில விடியற் காலம் உண்டாகும்? किसके जीवन में भोर आएगी? யாருடைய வாழ்க்கை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரும்? किसका जीवन अंधकार से ज्योति में आएगी? யார் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, जो यहोवा के चरणों में बाट जोते தேவ हैं, ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாய் जो காத்திருக்கிறார்களோ, पहरुओं से बढ़कर बाट जोते हैं। அப்படியான என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? விடிவுதல் வந்தவுடனே நான் விட்டு விட மாட்டேன். भोर आते ही मैं न छोड़ूंगा, வெளிச்சம் உண்டான பிற்பாடும் நான் விட மாட்டேன். उजाला होते ही मैं न என் छोड़ूंगा। ஜீவியத்திலே விடியற் காலம் உண்டான பிற்பாடு, मेरे जीवन में भोर आने के என் बाद भी, ஜீவியத்திலே வெளிச்சம் உண்டான मेरे பிற்பாடு जीवन में ज्योति आने के நான் बाद भी உடைய சமூகத்திலே காத்திருப்பேன். मैं तेरे चरणों में बाट நான் என் जाऊंगा। தேவனுக்காய் காத்திருப்பேன். मैं मेरे यहोवा के लिए बाट என்னை जाऊंगा। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले கர்த்தருக்கு प्यारों, காத்திரு. यहोवा की बाट जो அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். वो तेरे हृदय को स्थिर करेगा। திடமனதாய் இருந்து हिया मानकर கர்த்தருக்கே காத்திரு. यहोवा के लिए बाट जो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தாவீது தேசத்திலே ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். दाऊद देश में राजा बनाकर ऊंचा किया जाता है। ஒருவனுடைய காத்திருப்பதும் வீணாய் போவதில்லை. किसी का भी बाट जोना व्यर्थ नहीं हुआ। நீங்கள் காத்திருப்பீர்களானால் यदि तुम बाट जाओगे தேவன் तो உங்களுடைய ஜீவிதத்திலே பெரிய காரியங்களை செய்வார். प्रभु तुम्हारे जीवन में भी बड़े कामों को தேவ करेगा। சமூகத்தை விட்டு விடாதீர்கள். परमेश्वर के चरणों को मत छोड़ना। கர்த்தருடைய பிள்ளைக்கு மிக பிரயோஜனமானது ஆசீர்வாதமானது தேவ சமூகம். परमेश्वर के बच्चों के लिए बहुत उपयोगी और लाभदायक बात है कि परमेश्वर की என்ன उपस्थिति। போராட்டம் உங்களுடைய ஜீவிதத்திலே வந்தால், कितनी भी लड़ाइयां तुम्हारे जीवन में आए, எவ்வளவு பெரிய அந்தகாரம் உங்களுடைய ஜீவிதத்திலே காணப்பட்டாலும், कितनी बड़ी अंधकार तुम्हारे जीवन में क्यों न छाए, இருள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், अंधकार तुम्हें घेरी तो भी ஓ உன்னுடைய ஜீவிதத்திலே மாறுதல் காணப்பட வேண்டுமானால், तुम्हारे जीवन में बदलाव होनी है உன்னுடைய तो, ஜீவிதத்திலே வெளிச்சம் உண்டாக तुम्हारे வேண்டுமானால், जीवन में ज्योति होनी है உன்னுடைய तो, ஜீவித்தின் நாளில் ஒரு விடியற் காலம் உண்டாக तुम्हारे வேண்டுமானால், जीवन के दिनों में घोर होना
है தேவ तो சமூகத்திலே காத்திரு, परमेश्वर के चरणों में बाट जाना, தேவனுக்காய் அமர்ந்திரு. परमेश्वर के लिए बैठे रहना। தேவனுடைய காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துவார். परमेश्वर तुम्हारे कामों का जिम्मेदार लेकर நிச்சயமாக ஒரு चलाएगा। விடியற் காலம் உண்டாகும், निश्चय एक भोर होगी, நிச்சயமாக ஒரு வெளிச்சம் உண்டாகும். निश्चय एक ज्योति आएगी। அல்லேலூயா. हालेलूया। இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். एक और वचन को लेकर சங்கீதம் पढ़ेंगे। 40 वचन संहिता அதிலே 40 ஒன்றாம் வசனம். उसका वचन 1 சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறான், गीतकार ऐसा कहता நான் है, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். मैं धीरज से यहोवा की बाट जोता हालेलूया। रहा। हालेलूया। நான் கர்த்தருக்காய் मैं यहोवा के लिए பொறுமையோடு காத்திருந்தேன். धीरज से बाट जोता रहा। எவ்வளவு காலம் இருந்தாலும் நமக்கு தெரியாது. कितना समय का हम नहीं जानते। காத்திருக்கணும்னா அதுக்கு பொறுமை வேண்டும். बाट जोना है तो धीरज चाहिए। பொறுமை இல்லை என்றால் காத்திருக்க முடியாது. धीरज नहीं तो बाट नहीं जो सकते। பொறுமை மிக மிக அவசியம். धीरज बहुत आवश्यक பொறுமை है। இல்லாமல் காத்து இருக்கவே முடியாது. धीरज के बिना कोई बाट नहीं जो அல்லேலூயா. सकता। அல்லேலூயா. हालेलूया। சங்கீதக்காரன் சொல்றான், गीतकार நான் कहता है, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். मैं धीरज से यहोवा की बाट அந்த जोता பொறுமை रहा। என்று சொல்லுகிற விஷயத்திலே ये धीरज के कहने वाली बात எவ்வளவு நாள், कितना दिन, எவ்வளவு மாதம், कितने महीना, எவ்வளவு வருடம் कितने साल நமக்கு தெரியாது. हम नहीं जानते। இவையெல்லாம் அதிலே அடங்கி இருக்கிறது. ये सब उसमें बनी है। நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். मैं धीरज से यहोवा की बाट जोता रहा। சொல்லுகிறான், वो कहता அவர் है, என்னிடமாய் சாய்ந்து. और उसने मेरी ओर झुक कर, அல்லேலூயா. அவன் हालेलूया, பொறுமையோடு காத்திருந்தான். वो धीरज से बाट जोआ, அவனே வாயினால் சொல்லுகிறான், और वही मुंह खोलकर நான் कहता பொறுமையோடு है, காத்திருந்தேன். मैं धीरज से அவர் बाट जोआ, என்னிடமாய் சாய்ந்து और वो मेरी ओर झुक என் कर கூப்பிடுதலின் சத்தத்தை, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் சத்தத்தை கேட்டார். मेरी दोहाई को सुना। அவர் என் கூப்பிடுதலை கேட்டார். वो मेरी दोहाई को सुना। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. நீ हालेलूया। காத்திருப்பாயானால், तुम यदि बाट जोगे तो, தேவனுக்காய் பொறுமையோடு காத்திருப்பாயானால், परमेश्वर के लिए धीरज से बाट जोगे तो தேவன் உன்னுடைய கூப்பிடுதலை கேட்பார். परमेश्वर तुम्हारी पुकार को உன்னுடைய सुनेगा। கூப்பிடுதலை கேட்டு சும்மா இருப்பதில்லை. तुम्हारी दोहाई को सुनकर वो चुप नहीं அடுத்த रहेगा। வசனத்தில் அவன் சொல்லுகிறான், अगला वचन में वो அவர் कहता என் है, உடையான சேற்றிலிருந்து, उसने मुझे सत्यनाश के गड्ढे में से பயங்கரமான குழியிலிருந்து और दलदल के कीच में से என்னை தூக்கி எடுத்து मुझे उभारा, என்னுடைய கால்களை கண்மலை மீது நிறுத்தி और मेरे पैर को चट्टान पर खड़ा करके என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தி मेरे कदमों को दृढ़ किया। கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே அருளி செய்தார். परमेश्वर की स्तुति करने का नया गीत को मेरे मुंह में दिया। இதை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, சங்கீதக்காரன் எங்க இருந்து தேவனுக்காய் காத்திருக்கிறான் என்று பாருங்க. गीतकार कहां से यहोवा की बाट जोता है? हालेलूया। हालेलूया। நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். मैं यहोवा की धीरज से बाट அவர் जोहा। என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். उसने मेरी दोहाई को அவர் सुना, என்னை உடையான சேற்றில் இருந்தும், और उसने मुझे दलदल के कीच से। அவன் தேவனுக்காய் காத்திருக்கும் போது அவனுடைய அனுபவம் என்ன? जब वो यहोवा की बाट जोता था तब उसका अनुभव क्या அவன் है? ஜீவன் உடையான சேற்றிலே காணப்படுகிறது. उसका जीवन दलदल के कीच में है, பயங்கரமான குழியிலே காணப்படுகிறது. भयंकर खड्डे में है, நிற்க நிலையில்லை, खड़े रहने के लिए कोई स्थान नहीं, கால் வைப்பதற்கு இடமில்லை, पैर रखने के लिए कोई जगह எங்கே नहीं, காலை வைப்பதென்று தெரியவில்லை, कहाँ पैर को रखूं वो नहीं எங்கே जानता, கை வைப்பதென்று தெரியவில்லை. कहाँ हाथ को रखूं वो न जानता, நான் என்ன செய்தாலும் வாய்ப்பதில்லை. मैं जो कुछ करूंगा वो सफल नहीं என்ற होता। பயங்கரமான சூழ்நிலையில் காணப்படுகிற தேவ ஜனமே, ऐसे भयंकर स्थिति में रहने वाले परमेश्वर के लोगों, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை मैं क्या करूं मुझे नहीं मालूम। என்கிற நிலைமையில் காணப்படுகிற தேவ ஜனமே, ऐसी स्थिति में रहने वाले प्रभु के लोगों, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், गीतकार दाऊद कहता நான் है, கர்த்தருக்காய் பொறுமையோடு मैं காத்திருந்தேன். यहोवा की धीरज से बाट जोता அவர் என்னுடைய रहा, கூப்பிடுதலை கேட்டார். और उसने मेरी दोहाई को என்னை सुनकर உடையான சேற்றில் இருந்தும், मुझे दलदल के कीच में அவன் से, உடையான சேற்றில் இருந்து தேவன் நோக்கி वो கூப்பிடுகிறார். दलदल के कीच में से यहोवा को पुकारता है, பயங்கரமான குழி. वो सत्यनाश का गड्ढा। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। என்னை கேட்கிற தேவ ஜனமே, मुझे सुनने वाले நீ நினைப்பாய், प्यारों, எனக்கு ஏன் இந்த பாடுகள்? तुम सोचोगे मेरे लिए क्यों इतना தேவன் तकलीफ? உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். प्रभु तुम पर ध्यान धरा தேவ हुआ ஜனமே, है। தேவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். प्रभु के लोगों, परमेश्वर तुम पर ध्यान என்ன रखा है। செய்கிறாய்? तुम क्या करते हो? கர்த்தருக்காய் காத்திரு. यहोवा की बाट जोना। தாவீது சொல்கிறார், दाऊद कहता ஒரு है, உடையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து, उसने मुझे दलदल के कीच में से उबार कर, பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து, सत्यानाश के गड्ढे में से मुझे उबार कर, அல்லேலூயா, हालेलूया, என்னுடைய கால்களை கண்மலையின் மீது நிறுத்தினார். मेरे पैरों को चट्टान पर खड़ा என்னை किया। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले கர்த்தருக்கு प्यारों, காத்திருந்தவனுக்கு வருகிற பலனை பாருங்கள். यहोवा की बाट जोने वालों के लिए आने वाले प्रतिफल को நிற்க देखिए। நிலையில்லாது காணப்பட்டவன், खड़ा रहने के लिए जगह नहीं, கால் வைக்க ஒரு இடமில்லை, पैर रखने के लिए कोई जगह கை नहीं, வைப்பதற்கு இடமில்லை, हाथ रखने के लिए कोई जगह नहीं, தத்தளித்துக் கொண்டிருந்தவன், वो तड़प रहा है, தடுமாடிக் वो கொண்டிருந்தவன், डगमगा रहा அவன் है। தேவனுக்காய் காத்திருந்த போது वो जब यहोवा की बाट தேவன் जोहा, அவனை தூக்கி எடுத்தார். परमेश्वर ने उसे उबार कर நீ निकाला। கர்த்தருக்காய் காத்திருப்பாயானால், यदि तुम यहोवा की बाट உன் जोगे ஜீவன் तो எப்பேற்பட்ட நிலைமையில் காணப்பட்டால் तुम्हारा जीवन किसी भी परिस्थिति में क्यों ना हो, பொறுமையோடு காத்திரு. धीरज के साथ बाट கர்த்தர் உன் जोना। கூப்பிடுதலை கேட்கும் வரை, प्रभु तुम्हारी दोहाई को सुनने तक, கர்த்தருடைய ஜீவித்திலே மாறுதலை கொண்டு வரும் வரை, प्रभु तुम्हारे जीवन में बदलाव को ले आने तक, கர்த்தருடைய ஜீவித்தில் ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யும் வரை, प्रभु तुम्हारे जीवन में ज्योति को ले आने तक, உன்னுடைய ஜீவித்தில் ஒரு விடியல் காலம் உண்டாகும் வரை, तुम्हारे जीवन में भोर का समय
சமூகத்திலே காத்திரு. यहोवा के चरणों में बाट जाना, கர்த்தருடைய கிரியைக்காய் அமர்ந்திரு. परमेश्वर की क्रियाओं के लिए बैठे रहना। நிச்சயமாய் விடியல் காலம் உண்டாகும். निश्चय भोर आएगी, நிச்சயமாய் விடியல் காலம் உண்டாகும். निश्चय भोर का समय பொறுமை आएगी, உனக்கு அவசியம். परंतु धीरज आवश्यक அவருடைய है। காலை கண்மலையின் மீது நிறுத்தி वो मेरे पैर को चट्टान पर என் खड़ा करके அடிகளை உறுதிப்படுத்தினார். मेरे कदमों को दृढ़ किया। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் உறுதிப்படுத்தினார். यदि परमेश्वर दृढ़ करेगा तो ஒருபோதும் அசையாது. वो कभी नहीं हिलेगा। தேவனுடைய காலை கண்மலையின் மீது நிறுத்தி உறுதிப்படுத்துவாரேயானால் यदि परमेश्वर तुम्हारे पैर को चट्टान पर खड़ा அது करके उसे दृढ़ ஒருபோதும் करेगा तो அசையாது. वो कभी नहीं हिलेगा। தேவன் கட்டுவதை இடிப்பவன் இல்லை. प्रभु जो बांधता है उसे कोई ढा नहीं தேவன் सकता। திறப்பதை அடைப்பவன் இல்லை. प्रभु जो खोलता है उसे कोई बंद नहीं कर ஹல்லேலூயா. सकता। हालेलुया। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले எங்கே प्यारों, அமர்ந்திருக்கிறார்? कहाँ बैठे हो? இன்னைக்கு நிறைய பேர் டிவி முன்னால் அமர்ந்திருக்கிறீங்க. आज अनेक लोग टीवी के सामने बैठे हैं, நாடகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். सीरियल को देख रहे हैं, குடும்பமாய் உட்கார்ந்து விருத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். परिवार के साथ बैठकर व्यर्थ बातें करते தேவையற்ற हैं, வார்த்தைகள். जो नहीं चाहिए ऐसी அந்த வீட்டை बातें, குறித்து இந்த வீட்டை குறித்து, इस घर के बारे में उस घर के அந்த बारे में, விசுவாசியை குறித்து இந்த விசுவாசியை குறித்து, इस विश्वासी के बारे में उस ஓ विश्वासी के ரீபா बारे में। பரபக்கரப சந்தலபல ரபக்கரி பக்கரப ஹரி பரபல பக்கரபிர பரபல. Praise the Lord in the name of Jesus. சொற்களின் மீது பாவம் இல்லாமல் போக. बातों जब बढ़ती है तब उसमें पाप होती है। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले இந்த प्यारों, வாயின் வாசலை காத்துக்கொள். तुम्हारे जीभ को संभाले रखना। ஹல்லேலூயா. हालेलुया। உன்னுடைய உதடுகளுக்கு காவல் வை. तुम्हारे होठ के लिए लगाम रखो। யோபு சொல்கிறான், अय्यूब कहता என்னுடைய है, வாய் தீமையை பேசுவதில்லை. मेरा होठ बुरी बातें नहीं என்னுடைய कहेगी, நாவு கபடத்தை பேசுவதில்லை. मेरा जीभ कपट बातें नहीं बोलेगी। கர்த்தருக்கு காத்திரு. यहोवा की बाट जाना, வீணான காரியங்களை விட்டுவிடு. व्यर्थ बातों को छोड़ दो, வீணான சம்பாஷணைகளை விட்டுவிடு. व्यर्थ रिश्तों को छोड़ दो, தேவ சமுத்திர கர்த்தருக்காய் காத்திரு. परमेश्वर के चरणों में उसके लिए बाट जाना, கர்த்தரிடத்தில் அமர்ந்திரு. परमेश्वर के सामने बैठे रहो। தேவனுடைய கால்களை கண்மலையின் மீது நிறுத்தி உன்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தும். परमेश्वर तुम्हारे पैरों को चट्टान पर खड़ा करके उसे दृढ़ அது करेगा। மாத்திரமல்ல, வசனம் சொல்கிறது, इतना ही नहीं, वचन அவருடைய कहता நாவிலே है, கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை அருளி செய்தார். उसने मेरे जीभ में परमेश्वर की स्तुति करने का नया गीत दिया। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உன்னுடைய பாஷையே மாறி போயிடும். तुम्हारा भाषा ही बदल அல்லேலூயா. जाएगा। உன்னுடைய हालेलुया। ரூபமே மாறி போயிடும். तुम्हारा रूप बदल உன்னுடைய जाएगा, சுபாவமே மாறி போய்விடும். तुम्हारा स्वभाव बदल என்னை जाएगी। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, கர்த்தருக்காய் காத்திரு. यहोवा की बाट நீங்கள் जाना, அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள். तुम बैठे रहो और जान लो कि मैं ही परमेश्वर हूँ। ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன். मैं जातियों में महान हूँ, பூமியிலே உயர்ந்திருப்பேன். मैं पृथ्वी भर में महान தேவனுக்காய் हूँ। அமர்ந்திருப்பாயானால், यदि तुम यहोवा की बाट जाओगे तो, கர்த்தருக்காய் காத்திருப்பாயானால், यदि तुम यहोवा की बाट जाओगे சகலத்தை तो புதிதாக்குவார். सब कुछ वो नया தேவ बनाएगा। மகிமையுடைய ஜீவியத்திலே காண்பார். परमेश्वर की महिमा तुम्हारे जीवन में तुम देखोगे। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. ஒரு हालेलुया। வசனத்தை எடுத்து வாசிப்போம். एक वचन को लेकर पढ़ेंगे। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, எபிரேய நிருபம் इब्रानियों का पुस्तक 6ஆம் அதிகாரம் अध्याय 6 அதனுடைய 15ஆம் வசனம். वचन 15, எபிரேய நிருபம் इब्रानियों का 6ஆம் पुस्तक அதிகாரம் अध्याय 6 15ஆம் வசனத்திலே वचन 15, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, वचन ऐसा कहता है, அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து इस रीति से वो धीरज धरकर வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். प्रतिज्ञा की हुई बात प्राप्त की। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாமை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, अब्राहम के बारे में यहाँ लिखा गया அப்படியே है, அவன் பொறுமையாய் காத்திருந்து ऐसा वो धीरज धरकर வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். प्रतिज्ञा की हुई बात को प्राप्त किया। ஆபிரகாம் தேவனுக்கு எப்படியா காத்திருந்தானா, अब्राहम परमेश्वर के लिए कैसा बात தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா, परमेश्वर की वायदा पूरी होने के தேவனுடைய लिए, கிரியை தன்னுடைய ஜீவியத்திலே உண்டாகும்படியா, परमेश्वर की क्रिया उसके जीवन में होने के தேவனுடைய लिए, நன்மைகள் தன்னை வந்து சேரும் வரையிலும் परमेश्वर की भलाई उसके पास आने அவன் तक பொறுமையாய் वो காத்திருந்தான். धीरज धरा हुआ அல்லேலூயா. था। தேவன் हालेलुया। அவனுக்கு வாக்கு கொடுத்தார், परमेश्वर ने उसके लिए वायदा दिया, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், निश्चय मैं तुझे आशीष करूंगा, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். मैं तुझे बढ़ाऊंगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. நான் हालेलुया। உனக்கு குமாரனை தருவேன். मैं तुझे एक पुत्र दूंगा। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले இந்த प्यारों, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியா ये वायदा पूरी होने के ஆபிரகாம் लिए பொறுமையோடு காத்திருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. अब्राहम धीरज धरा हुआ था, ऐसे वचन कहते அப்படியே அவன் हैं। பொறுமையாய் காத்திருந்து ऐसे जब वो धीरज धरा हुआ था, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். वायदा की हुई बात को प्राप्त की। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. என்னை हालेलुया। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले அவனுடைய प्यारों, வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. उसके जीवन में परमेश्वर ने उसे दी हुई प्रतिज्ञा पूरी हुई। அவன் அதுவரையில் என்ன செய்தான்? तब तक वो क्या किया? அவை நிறைவேறும்படியாய் वो पूरा होने के அவன் लिए பொறுமையோடு எதிர்பார்த்து वो காத்திருந்தான். धीरज से राह देखकर बैठा தேவனுடைய रहा। வார்த்தையை நம்பி அணைத்துக் கொண்டான். परमेश्वर के वचन पर भरोसा रखते उसे अपना लिया, அதை விசுவாசித்தான். उस पर विश्वास किया। தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த பிரகாரமாகவே நடக்கும். परमेश्वर ने मुझे दिया वचन के अनुसार ही தேவன் होगा। தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். परमेश्वर अपनी वायदा को पूरा करने में सामर्थ्य தேவனுடைய है। வார்த்தை ஒருபோதும் விருதாவாய் போவதில்லை. परमेश्वर का वचन कभी व्यर्थ नहीं தேவன் जाएगा। எனக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறும். परमेश्वर मुझे दिया हुआ वायदा पूरी होगी। பொறுமையோடு காத்திருந்தான். धीरज से बात
बाट जोता रहा। தேவஜனமே ये सुनने वाले 25 வருடங்கள் 25 साल ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல एक दिन दो दिन नहीं 25 வருடங்களாக 25 सालों से அவன் பொறுமையோடு वो காத்திருந்தான் धीरज से बाट जोता रहा। வசனம் சொல்லுகிறது वचन कहता அவன் है வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் वो वायदा की हुई बातों को प्राप्त என்னை किया। கேட்கிற தேவஜனமே मुझे सुनने वाले உனக்கு प्यारों, கர்த்தர் अनेक வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கலாம் तुम्हारे लिए परमेश्वर अनेक वायदाओं को दिया அந்த होगा। வாக்குத்தத்தங்களை உனக்கு அது ஆச்சரியமாய் காணப்படலாம் वो वायदा तुम्हारे लिए आश्चर्य ஆனால் बनेगी, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் परंतु परमेश्वर दिया हुआ वायदा நீ है। அதை நம்பி அனைத்ததற்காய் காத்திருப்பாயானால் तुम उस पर भरोसा रखते हो, उसे पकड़कर उसके लिए बाट जोगे तो காத்திருப்பாயானால் बाट जोगे तो பொறுமையோடு காத்திருப்பாயானால் धीरज से बाट जोगे तो நிச்சயமாய் அது வரும் निश्चय वो आएगी, நிச்சயமாய் அது நிறைவேறி निश्चय தீரும் वो पूरी होगी। அல்லேலூயா அல்லேலூயா हालेलूया। என்னை கேட்கிற தேவஜனமே मुझे सुनने वाले கர்த்தருக்காய் प्यारों, காத்திரு यहोवा की बाट जोना, தேவன் உன்னை கைவிட மாட்டார் परमेश्वर तुम्हें नहीं உன் त्यागेगा, ஜீவிதத்தில் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார் तुम्हारे जीवन में तुम्हें दी हुई बातों को पूरा அவர் करेगा। பொய் சொல்லுகிற தேவன் அல்ல वो झूठ बोलने वाला परमेश्वर नहीं, அவர் வாய் பொய் உரையாதது उसका मुंह से झूठ नहीं அவருடைய வார்த்தை निकलती, நிறைவேறிய தீரும் उसका वचन पूरी होगी। அவர் வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் आकाश और पृथ्वी को अपने वचन से बनाया। அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் ऐसा सर्वशक्तिमान நீ परमेश्वर காத்திருக்கும் போது जब तुम बाट அவைகளுடைய जोगे, ஜீவிதத்திலே வந்து சேரும் வரையில் वो तुम्हारे जीवन में आकर मिलने तक அதற்காய் காத்திரு उसके लिए बाट நிச்சயம் जोना, வரும் निश्चय आएगी, நிச்சயம் வரும் निश्चय ஒரு आएगी। வசனம் சொல்லுது एक वचन குறித்த कहता है காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது नियत समय के लिए दर्शन रखी गई है, முடிவிலே அது விளங்கும் अंत में वो पूरा அது होगा, பொய் சொல்லாது वो झूठ नहीं அது कहेगा। தாமதித்தாலும் அதற்கு காத்து यदि देरी हो तो भी उसके लिए बाट जोना। அல்லேலூயா हालेलुया, அது நிச்சயம் வரும் वो निश्चय आएगी। அல்லேலூயா हालेलुया, என்ன சொல்லுகிறது வசனம் क्या कहता है ஒரு वचन? தரிசனம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குமேயானால் यदि दर्शन तुम्हारे लिए दी गई है तो அது முடிவிலே விளங்கும் वो अंत में पूरा होगा। அல்லேலூயா हालेलुया, அது பொய் சொல்லாது वो झूठ नहीं कहेगा। அது தாமதித்தாலும் அதற்கு காத்து यदि देरी हो तो भी उसके लिए बाट जोना, 100% அது வரும் वो 100% आएगा, நிச்சயம் வரும் निश्चय आएगा। என்னை கேட்கிற தேவஜனமே मुझे सुनने वाले யாருடைய प्यारे, வாழ்க்கையில வரும் किसके जीवन में யார் आएगा? கர்த்தருக்காய் जो காத்திருக்கிறார்கள் यहोवा की बाट जोते हैं நாம் उनके लिए। தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் हम यहोवा के द्वारा बुलाए गए எதற்காக நாம் बच्चे। அழைக்கப்பட்டிருக்கிறோம் हम क्यों बुलाए गए हैं? தேவனுக்காய் காத்திருக்கும்படி परमेश्वर के लिए बाट जोने के लिए, தேவனுடைய செயலுக்காய் காத்திருக்கிறோம் परमेश्वर के कामों के लिए बाट जोने தேவனுடைய के लिए, கிரியைகளுக்காய் காத்திருக்கிறோம் परमेश्वर की क्रियाओं के लिए बाट जोने என்னை के கேட்கிற लिए। தேவஜனமே मुझे सुनने वाले கர்த்தருக்காய் प्यारों, காத்திரு यहोवा के लिए बाट जोना, உன்னுடைய ஜீவிதத்திலே பெரிய காரியங்களை செய்வார் तुम्हारे जीवन में वो बड़े कामों को करेगा। எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை जो मेरे लिए बाट जोते हुए कभी लज्जित நீ नहीं கர்த்தருக்கு होंगे। காத்திருப்பாயானால் यदि तुम यहोवा की बाट நீ जोगे तो வெட்கப்படுவது இல்லை तुम लज्जित नहीं உன்னுடைய होगे। முகத்தை தேவன் பிரகாசிக்க செய்வார் तुम्हारे चेहरा को परमेश्वर உன்னுடைய प्रकाशित करेगा, சுபாவமே மாறி போய்விடும் तुम्हारा स्वभाव ही बदल தேவன் உன்னுடைய जाएगा। வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார் परमेश्वर तुम्हारे जीवन में भलाई को உன்னை करेगा, கைவிடுவதில்லை तुम्हें नहीं உன்னை त्यागेगा, நடத்துவார் तुम्हें चलाएगा। உன்னுடைய ஜீவிதத்திலே இருள் உண்டானாலும் तुम्हारे जीवन में अंधकार हो तो அந்தகாரம் भी, உண்டானாலும் यदि अंधकार है तो தேவன் भी உனக்கு வெளிச்சமா இருப்பார் परमेश्वर तुम्हारे लिए ज्योति உன்னை बनेगा, தேவன் நடத்துவார் तुम्हें परमेश्वर என்னை चलाएगा। கேட்கிற தேவஜனமே मुझे सुनने वाले ஆபிரகாமை प्यारों, குறித்து இன்னொரு வசனம் சொல்கிறது अब्राहम के बारे में एक और वचन எபிரேய कहती है, நிருபம் 11ஆம் அதிகாரம் इब्रानियों अध्याय 11 அவருடைய 10ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது उसका वचन 10 में ऐसा लिखा है ஏனெனில் कि इस कारण தேவன் தாமே கட்டி உண்டாக்கின परमेश्वर ने जो बांधा है அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் उस नींव वाले नगर के लिए वो बाट जो है। हालेलुया। हालेलुया। ஏனெனில் इस कारण தேவன் தாமே கட்டி உண்டாக்கின परमेश्वर ने रचा कर बनाकर அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் स्थिर नींव वाले नगर की वो बाट जोता रहा। हालेलुया। हालेलुया। முதலாவது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் पहला हमने देखा தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக அவன் காத்திருந்து அதை பெற்றான் परमेश्वर ने दी हुई वायदा के लिए बाट जोकर उसे प्राप्त किया, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான் वायदाओं को प्राप्त किया, அவன் ஜீவித்தில் அவர்கள் நிறைவேறிவிட்டது उसके जीवन में वे पूरे हो गए। தேவன் சொன்ன பிரகாரமாக அவனை ஆசீர்வதித்தார் परमेश्वर ने जिस प्रकार कहा उसे आशीष வேதம் दिया। சொல்கிறது அவன் செல்வமானாய் காணப்பட்டான் वचन में लिखा है वो धनवान ஒரு बना, பெரிய செல்வ சீமானாய் वो காணப்பட்டான் बड़ा धनी बन गया, ஒன்றுமில்லாமல் கடந்து வந்தவன் वो शून्य से आया। அவனை தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து परमेश्वर ने उसको वायदा அவன் देकर காத்திருந்த அவைகளை वो பெற்றுக்கொண்டான் बाट जोकर उसे प्राप्त किया। ஏராளமான வேலைக்காரர்கள் अनगिनत नौकर, ஏராளமான வேலைக்காரிகள் अनगिनत नौकरियां, அந்த தேசத்திலே காணப்பட்ட சீமான்கள் எல்லாம் அவனை கனம் பண்ணினார்கள் उस देश में रहने वाले सारे धनी लोग उसे आदर करते தேவனுடைய थे। வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான் परमेश्वर की वायदा को उसने प्राप्त இரண்டாவதாக किया। அவனை குறித்து வேதம் சொல்கிறது दूसरा वचन में लिखा है தேவன் தாமே கட்டி உண்டாக்கின परमेश्वर ने रचा कर बनाकर அஸ்திபாரங்களுக்குள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் उस स्थिर नींव वाले नगर के लिए वो बाट जो என்னை கேட்கிற தேவஜனமே मुझे सुनने वाले நாம் प्यारों, எதற்காக காத்திருக்கிறோம் हम किसके लिए बाट जोते வேதம் हैं? சொல்கிறது वचन कहता है ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள் உள்ள நகரத்திற்காக காத்திருந்தான் अब्राहम परमेश्वर ने बनाया वो स्थिर नींव वाले उस देश के लिए बाट जो है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। தேவன் அவனுக்கு தம்முடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினார் परमेश्वर ने उसको अपनी सारी बातें प्रकट
எல்லா किया था। கிரியைகள் எல்லா செயல்கள் सारे क्रियाओं सारे कामों को அவன் பூமியில் அனைத்தையும் அடைந்து கொண்டான். पृथ्वी में सब कुछ प्राप्त कर लिया। அவனை குறித்து வேதம் சொல்கிறது इसके बारे में वचन में लिखा है ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான். अब्राहम கூடாரம் தம்பு. तंबुओं में वास करता था। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। உடன் சுதந்திரராகிய उसके जो भाई थे बहन உடன் சுதந்திரர் பாய் உடன் சுதந்திரர் ஈசாக்கோடு யாக்கோபோடு जो इसहाक और याकूब था அவன் கூடாரங்களில் தான் குடியிருந்தான். वो उनके साथ तंबुओं में रहा करता था। அவன் இந்த பூமியிலே அவனுக்கென்று ஒன்று பெரிதாக வீடுகளை கட்டவில்லை. वो इस पृथ्वी में उसके लिए कोई बड़ा घर नहीं बनाया। காரணம் என்ன தெரியுமா? क्या कारण है? அவனுக்கு தெரிந்திருந்தது वो जानता था நான் இங்கே கட்டுகிறது எதுவாக இருந்தாலும் मैं यहाँ जो भी बांधू இது நிலையில்லாதது. ये अस्थिर नहीं है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இங்கே நாம் கட்டுகிற அதுக்கு அனைத்தும் यहाँ मैं बांधने वाले सब कुछ, இங்கே நம்மிடத்தில் காணப்படுகிற அனைத்தும் यहाँ हमारे पास रहने वाला सब कुछ இது நிலையற்றது. ये अस्थिर है। ஆனால் ஒரு இடத்துல நமக்கு நிலையான ஒன்றை தேவன் கட்டி परंतु கொண்டிருக்கிறார். एक जगह में हमारे लिए एक स्थिर आशीष को प्रभु बांध रहा है। அதைத்தான் வேதம் சொல்கிறது. उसी को वचन தேவன் कहता தாமே है கட்டி உண்டாக்கின परमेश्वर ने ही बनाया हुआ அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்தது. स्थिर नींव वाले नगर के लिए वो बाट जोता रहा। எப்போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வோம், कभी परमेश्वर के राज्य में प्रवेश எப்போது करूंगा, தேவனோடு காணப்படுவோம், कभी परमेश्वर के संग அந்த रहूंगा, நகரத்துக்காக அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தான். उस नगर के लिए अपने जीवन भर वो बाट जोता रहा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. நாம் हालेलुया। இப்போது ஒருவரை குறித்து கேட்கிறோம், பிரதர் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? हम अभी एक भाई के बारे में पूछते हैं, ब्रदर आपने उद्धार पाया है क्या? ஆமா என்று சொல்லுகிறோம். हाँ कहते हैं। ஆனால் என்னை கேட்கிற தேவஜனமே, परंतु मुझे सुनने वाले ரட்சிப்பு प्यारों, என்பது ஒரு நாளில் நடப்பதல்ல. उद्धार एक दिन में नहीं होता, நம்முடைய ஜீவித்தின் ஒவ்வொரு நாளிலும் நடப்பது. हमारे जीवन में एक एक दिन में वो होता நம்முடைய है। மரண பரியந்த நடப்பது ரட்சிப்பு. हमारा मृत्यु तक होता है நாம் उद्धार। தேவனுடைய பட்சத்தில் நின்று தேவனுக்காக ஜீவிப்பது. हम परमेश्वर के पक्ष में रहकर परमेश्वर के लिए जीना, நாம் தேவனை சார்ந்து ஜீவிப்பது. हम परमेश्वर पर भरोसा रखते हुए அப்போது जीना, தேவன் நம்மை எல்லா தீமைக்கு விலக்கி ரட்சிக்கிறார். तब परमेश्वर हमें सारी बुराइयों से बचा இந்த कर ரட்சிப்பு நம்முடைய चलाता है। மரணம் வரையில் நடக்கிறது. ये उद्धार हमारा मृत्यु तक होती है। அதைத்தான் ஆபிரகாம் சொல்கிறார். उसी को अब्राहम कहता தேவன் है நாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுக்குள்ள நகரத்திற்காக காத்திருந்தார். परमेश्वर ने ही बनाया उस स्थिर नींव वाले नगर की बाट जो நான் हाँ அந்த நகரத்திற்கு செல்ல வேண்டும். मैं उस नगर में அது जाना है। தேவனால் அஸ்திவாரம் இடப்பட்டது. वो परमेश्वर के द्वारा नींव डाली गई हुई नगर அது है। ஒருபோது அசையாத நகரம். वो कभी नहीं हिलता, அது நிலையான நகரம். वो स्थिर है। வேதம் நம்மை குறித்து சொல்கிறது, वचन कहता है இங்கே நமக்கு நிலையான நகரம் இல்லை. यहाँ हमारे लिए कोई स्थिर நம்முடைய नगर नहीं। நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? हमारा रहना कहाँ நம்முடைய है? குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. हमारा निवास स्थान स्वर्ग में நம்முடைய है। தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். हमारा परमेश्वर हमसे कहकर நான் गया है, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். मैं तुम्हारे लिए एक निवास स्थान को बनाने நான் जाता हूँ। ஆயத்தம் பண்ணின பிற்பாடு मैं बनाने के நான் बाद வந்து मैं आकर நீங்கள் என்னோடு இருக்கும்படியாக तुम भी मेरे साथ रहने நான் के உங்களை लिए அழைத்து செல்வேன். तुम्हें वहाँ लेकर அல்லேலூயா. जाऊंगा। என்னுடைய हालेलुया। பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. मेरे पिता के घर में अनेक निवास स्थान है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलूया। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले நாம் प्यारों, இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காகவே ஓடிக்கொண்டிருப்பேன் எம்மவேயானால் हम इस पृथ्वी के बातों के लिए ही दौड़ते रहेंगे நாம் तो ஏமாந்தவர்களாய் காணப்படுவோம். हम धोखे में फंसेंगे। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். अब्राहम ने जो प्रतिज्ञा की थी उसे प्राप्त அதற்கு किया। பிற்பாடு அவர் அமைதியாக இருக்கவில்லை. उसके बाद वो शांत नहीं வேதம் रहा। சொல்லுகிறது, वचन कहता है அல்லேலூயா, हालेलुया। தேவன் தாமே கட்டி உண்டாக்கின परमेश्वर ही ने बनाया हुआ அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். स्थिर नींव वाले नगर के लिए वो बाट जोता என்னை रहा। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले உங்களுடைய प्यारों, உங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் உண்டாகும்படியாக காத்திருங்கள். तुम्हारे जीवन में बदलाव होने के लिए बाट உங்களுடைய जोना, ஜீவித்தில் ஒரு விடியற்காலம் உண்டாகும்படியாக காத்திருங்கள். तुम्हारे जीवन में भोर होने के लिए बाट जोना, உங்களுடைய ஜீவித்தில் காணப்படுற உலையான பயங்கரமான சூழ்நிலைகள் மாறும்படியாக காத்திருங்கள். तुम्हारे जीवन में होने वाले दलदल की और भयंकर और सत्यानाश के गड्ढों के लिए बाट जोना, ஒரு பலன் உண்டாகும்படியாக காத்திருங்கள். एक प्रतिफल होने के लिए बाट जोना, எல்லாம் அவசியம். सब कुछ आवश्यक ஆனால் है। அதற்கு மேலாக परंतु उससे बढ़कर கர்த்தர் உண்டாக்கின परमेश्वर ने बनाया हुआ அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்காக उस காத்திருங்கள். स्थिर नींव वाले नगर के लिए बाट जोना। எல்லாரும் ஒரு நாள்ல மரிக்க வேண்டும். सब एक दिन मरना है, எல்லாரும் மரித்து போய்விடுவோம். सब लोग मरेंगे। நம்முடைய ஆத்மா எங்கே வாசம் செய்யும்? हमारी आत्मा कहाँ वास அதற்காக करेगी? இப்போதே காத்திருங்கள். उसके लिए अब ही बाट இப்போது जोना। இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே अब इस पृथ्वी में रहने वाले நாம் दिनों அதற்காக में காத்திருப்போமே ஆனால் हम यदि उसके लिए बाट जोंगे तो இயேசு சொன்ன பிரகாரமா जैसे यीशु ने என்னுடைய कहा, பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. मेरे पिता के घर में अनेक निवास स्थान அவைகளை हैं, ஒன்றிலே நீங்கள் காணப்படுவீர்கள். उनमें से एक में तुम இந்த பூமியில रहोगे। இருக்கும்போது அதற்காக நாம் इस காத்திருப்போம். पृथ्वी में रहते वक्त हम उसके लिए बाट जाएंगे। நாட்களை விருதாவாக்க வேண்டாம். हमारे दिन को हम व्यर्थ नहीं சமயங்களை करेंगे। வீணாய் கழிக்க வேண்டாம். समय को व्यर्थ नहीं बिताएंगे। ஒவ்வொரு சமயமும் हर एक समय நம்முடைய ஆத்மாவுக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். हमारी आत्मा के लिए हम उपयोगी நமக்கு बनाएंगे। கிடைக்கிற சமயத்திலே தேவ சமூகத்திலே காத்திருப்புக்காக வைத்துக் கொள்வோம். हमें मिलता हुआ समय को परमेश्वर के लिए बाट जोने के लिए நம்முடைய ठहराएंगे। சமயத்தை நாம் கர்த்தரோடு அமர்ந்திருப்பதிலே காட்டுவோம். हमारे समय को परमेश्वर के साथ बैठे रहने में பாவிகளுடைய வழியிலே दिखाएंगे। காணப்பட வேண்டாம். हम पापियों के मार्ग में नहीं வழியாய்
பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார வேண்டாம். ठट्टा करने वालों की मंडली में नहीं बैठेंगे, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க வேண்டாம். दुष्ट लोगों की सलाह में न चलेंगे, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து परंतु यहोवा की व्यवस्था में रात और அவருக்கு दिन பிரியமாய் காணப்பட்டு यहोवा का प्रिय बनकर அவருடைய சமூகத்திலே காத்திருப்போமேயானால் उसके चरणों में यदि हम बांट जाओगे तो இந்த அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு நாம் பாக்கியவான்களாய் उस காணப்படும். स्थिर नींव वाले शहर के लिए हम योग्य बनाएंगे। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். आखिर में एक वचन कहता ரெண்டு हूं, பேதுரு புத்தகம் दूसरा पत्रस 3ஆம் அதிகாரம் अध्याय 3 12ஆம் வசனம். वचन 12, ரெண்டு பேதுரு दूसरा पत्रस 3ஆம் அதிகாரம் अध्याय 3 12 वचन 12, வசனம் சொல்கிறது, वचन कहता தேவனுடைய है நாள் சீக்கிரம் வரும்படிக்கு परमेश्वर का दिन जल्दी आने के लिए மிகுந்த ஆவலோடு காத்திரு. बड़े चाहत से बाट जाना। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு परमेश्वर का दिन जल्दी आने के लिए மிக ஆவலோடு, बड़े चाहत के மிக साथ, விருப்பத்தோடு, बड़े प्यास के மிக साथ, வாஞ்சையோடு, बड़े चाहत के ஒரே साथ, சிந்தையோடு एक ही विचार के साथ அதற்காய் காத்திரு. उसके लिए बाट जाना। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அந்த நாளிலே उन दिनों में வானங்கள் வெந்து அழிந்து आकाश से पिघलकर பூதங்கள் எரிந்து உருகிப்போம். और आकाश के गण बहुत ही तप्त होकर गल जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। பேதுரு நம்மை ஒரு காரியத்திற்காக காத்திருக்க சொல்கிறார். पत्रस हमें एक बात की बाट जाने के लिए कहता என்ன है। காரியம் என்று சொன்னால், ये क्या बात நம்முடைய है? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக हमारा परमेश्वर यीशु मसीह के आगमन के लिए தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு परमेश्वर का दिन जल्दी आने के மிகுந்த लिए ஆவலோடு காத்திருங்க. बड़े चाहत से बाट जाना। அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து उन दिनों में आकाश पिघल जाएगी பூதங்கள் எரிந்து உருகிப்போம். और आकाश के गण गल जाएंगे। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले நாம் प्यारों, காண்கின்ற இந்த வானங்கள், हम देखने वाले इस आकाश, இந்த பூமி, ये पृथ्वी பூதங்கள், और सारे गण, நாம் காண்கிற அனைத்தும் हम देखने वाले सब कुछ அழிந்து போகும். नाश हो வெந்து जाएगी, எரிந்து அழிந்து போகும். वो आग में नाश हो जाएगी। எல்லாம் நிலையற்றது. ये सब कुछ अस्थिर है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் பேதுரு சொல்கிறார், इसीलिए पत्रस कहते हैं தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு परमेश्वर के दिन जल्दी आने के लिए மிகுந்த ஆவலோடு அந்த நாளுக்காய் காத்திருங்க. बड़े चाहत से उस दिन की बाट जाना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அந்த நாளிலே யார் தேவனோடு காணப்படுவார்? उन दिनों में कौन परमेश्वर के साथ रहेगा? हालेलुया। हालेलुया। யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ, जो तैयार रहेंगे, யார் காத்திருக்கிறார்களோ, जो बाट जोते हैं, யார் அந்த நாளை விருப்பத்தோடு எதிர்பார்த்திருக்கிறார்களோ, जो उस दिन की बड़ी चाहत से बाट जोते அவர்கள் हैं, தேவனோடு காணப்படுவார்கள். वे परमेश्वर के साथ रहेंगे। தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு परमेश्वर का दिन जल्दी आने के மிகுந்த लिए ஆவலோடு காத்திருங்கள். बड़ी चाहत से बाट जाना। இதை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले அந்த प्यारों, நாள் எப்படிப்பட்ட நாள்? वो दिन किस प्रकार का दिन है? அல்லேலூயா. हालेलुया। 2 பேதுரு दूसरा पत्रस 3ஆம் அதிகாரம் अध्याय 3 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. वचन 10 में ऐसा लिखा है, எடுத்து வாசிக்கிறேன். मैं लेकर पढ़ता हूँ। 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. दूसरा पत्रस अध्याय 3 वचन 10। அல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் प्रभु का दिन இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். रात को जैसे चोर आएगा वैसा आएगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாள் प्रभु का दिन இரவிலே திருடன் வருகிற விதமாய் இருக்கும். चोर के समान आ जाएगा। அப்படினா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या அந்த है? நாள் என்று யாருக்கும் தெரியாது. वो दिन कब होगी कोई नहीं जानता। என் பிதா தவிர வேறு ஒருவரும் அறியாது. मेरे पिता के सिवाय कोई नहीं जानता। பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். स्वर्गदूत भी नहीं जानते। நீங்களும் அறிவதில்லை, நானும் அறிவதில்லை. तुम भी नहीं जानते, मैं भी नहीं ஆனால் வேதம் जानता। சொல்கிறது, परंतु वचन நீங்கள் कहता அதற்கு है காத்திருங்கள். तुम उसके लिए बाट வேதம் जाना சொல்கிறார், है। पत्रस நீங்கள் कहता அதற்கு है காத்திருங்கள். तुम उसके लिए बाट जाना। அந்த நாள் उस दिन இரவிலே திருடன் வருகிற விதமாய் இருக்கும். जैसे चोर रात को आते वैसे होगा। அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். तब आकाश बड़ी हड़हड़ाहट के शब्द से जाता रहेगा பூதங்கள் வெந்து உருகி போகும். और सारे गण गल जाएंगे பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். और पृथ्वी और उस पर के काम जल जाएंगे। அல்லேலூயா. நாம் हालेलुया। இந்த பூமியில எதற்காய் பிரயாசப்படுகிறோமோ, हम इस पृथ्वी में किसके लिए परिश्रम இந்த करते பூமியில हैं? நமக்கு வசதி வாய்ப்புகளை தேட வேண்டும் என்று इस சொல்லி, पृथ्वी में हमारे लिए सुविधाओं को ढूंढना है कहकर, மதிப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, आदरणीय बनकर जीना है कहकर, ஆனால் வேதம் சொல்லுகிறது, परंतु वचन இவை कहता எல்லாம் है அழிந்து போகும். ये सब नष्ट हो ஆனால் जाएगी। கர்த்தர் சொல்கிறார், परंतु परमेश्वर என்னை कहता है கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். जो मेरी आदर करेगा उसका मैं भी आदर करूंगा। நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष करूंगा। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले இவை प्यारे, எல்லாம் நமக்கு உண்டாயிருந்தாலும் ये सब कुछ हमारे लिए रहेगी तो கர்த்தருடைய भी நாளிலே परमेश्वर के दिन இவை में எல்லாம் ஒன்று இல்லாமல் போய்விடும். ये सब कुछ शून्य बन जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்படியானால் நம்முடைய மனதை நாம் இவைகளின் மீது வைக்கிறவர்களாக அல்ல, तो हम अपने मन को इन पर रखने वाले नहीं, தேவன் மீது வைக்கிறவர்களாய், परमेश्वर पर रखने वाले, தேவனுடைய செயலின் மீது வைக்கிறவர்களாய் परमेश्वर के कामों पर रखने நாம் वाले காணப்பட வேண்டும். हम बनना है। நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். हम परमेश्वर के चरणों में बाट जाने वाले बनना है।
है। தேவனுடைய சமூகத்திலே வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर के चरणों में चाहत के साथ रहना தேவனுடைய है। சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर के चरणों में बैठे रहने वाले மேலும் बनना பேதுரு है। சொல்கிறார், पतरस आगे இப்படி कहता है, இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால், जबकि ये सारी बातें पिघलने वाली है, அல்லேலூயா, நாம் हालेलुया, காண்கிறவை அனைத்தும் அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. दिखने वाले सारी बातें नष्ट हो जाएंगे। இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால், जबकि ये सब वस्तुएं इस रीति से पिघलने वाली நீங்கள் है, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, तो तुम्हें किस प्रकार के पवित्र चाल चलन में தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். और परमेश्वर के भक्ति में रहना चाहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, எல்லாம் அழிந்து போகும். ये सब कुछ नष्ट होगा। அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமா? तो फिर हम कैसे बनना है? நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, तुम किस प्रकार के पवित्र चाल चलन தேவ में பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். और परमेश्वर के भक्ति में रहना என்னை है। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, யாருக்குள்ளாக பரிசுத்த நடக்கை காணப்படுகிறதோ, जिस किसी के अंदर पवित्र चाल चलन है, யாருக்குள்ளாக தேவ பக்தி காணப்படுகிறதோ, जिसके अंदर परमेश्वर का भक्ति है, அல்லேலூயா, हालेलुया, அவர்கள் அந்த நாளிலே காணப்படுவார்கள். वे लोग उन दिनों में वहां रहेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। யாருக்குள்ளாக தேவ பக்தி தேவ பயம் இருக்குமோ, जिस किसी के अंदर परमेश्वर का भय है, அவர்களுக்குள்ளாக பரிசுத்த நடக்கை காணப்படும். उनके अंदर पवित्र चाल चलन दिखाई என்னை देती கேட்கிற है। தேவஜனமே, मुझे सुनने वाले நாம் வாழ்கிற प्यारों, இந்த பூமியிலே பரிசுத்தமாய் ஜீவிப்பு என்பது மிக கடினமான ஒரு காரியம். हम जीने वाले इस दुनिया में पवित्रता से जीना बहुत कठिन बात ஒரே है। ஒரு காரியம் நாம் செய்வோமேயானால், एक ही बात हम करेंगे तो கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போமேயானால், परमेश्वर के चरणों में यदि हम बांट जाओगे கர்த்தர் तो சொல்கிறார், परमेश्वर உன்னை कहता है, பரிசுத்தப்படுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. तुझे पवित्र करने वाला तेरा परमेश्वर मैं हूँ। அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். वो ही हमें पवित्र करता है। நான் ஒருவனை கழுவாவிட்டால் यदि मैं एक को न धोऊं அவனுக்கு तो என்னிடத்தில் பங்கில்லை. उसको मेरे पास कुछ भी என்னை नहीं। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले தேவ प्यारों, சமூகத்திலே அமர்ந்திருப்போம், परमेश्वर के चरणों में बांट தேவ जाएंगे, சமூகத்திலே காத்திருப்போம். परमेश्वर के चरणों में बांट जाएंगे। அந்த கர்த்தருடைய நாளுக்காய் उस परमेश्वर के दिन के அவர் நம்மை लिए ஆயத்தப்படுத்துவார். वो हमें तैयार அவர் நம்மை करेगा, वो பரிசுத்தப்படுத்துவார். हमें पवित्र करेगा। ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்த தேவன் अब्राहम को सिखाया நமக்கு परमेश्वर, போதிப்பார். हमें भी நாம் நடக்க सिखाएगा, வேண்டிய வழியை हम காட்டுவார். चलने का मार्ग என்னை हमें கேட்கிற दिखाएगा। தேவஜனமே, मुझे सुनने वाले கர்த்தருடைய प्यारों, சமூகத்திலே परमेश्वर के चरणों में கனமும் மகிமையும் இருக்கிறது, आदर और वैभव है, வல்லமையும் மகத்துவமும் இருக்கிறது. सामर्थ्य और महत्व है। நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போமேயானால், हम परमेश्वर के चरणों में बांट जाएंगे கர்த்தர் तो நம்மை போதித்து பாதுகாத்து நடத்துகிறவராய் இருப்பார். परमेश्वर हमें उपदेश देकर संभाल कर चलाने वाला கர்த்தருடைய बनेगा। சமூகத்திலே காத்திருப்போமேயானால், परमेश्वर के चरणों में यदि बांट जाएंगे तो வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். मार्ग यही है, इसमें चलो, ऐसे आवाज को सुनकर चलने वाले हम बनेंगे। நம்முடைய பலத்தினால் அல்ல, हमारे बल से நம்முடைய नहीं, புத்தினால் அல்ல, हमारे बुद्धि से நம்முடைய नहीं, அனுபவத்தினால் அல்ல. हमारे अनुभव से भी எனக்கு नहीं। எல்லாம் தெரியும். मैं सब कुछ जानता நான் हूँ, வேதத்தை 100 முறை मैंने வாசித்திருக்கிறேன். वचन को 100 बार पढ़ा हूँ। பிரியமானவர்களே, அது முடியாது. प्रिय, वो नहीं होगा। தேவனை நம்மை உருவாக்குகிறவர், परमेश्वर ही हमें बनाता தேவனை நம்மை है, பரிசுத்தப்படுத்துகிறவர், परमेश्वर ही हमें पवित्र करता அவர்தான் है, நம்மை பலப்படுத்துகிறவர். वो ही हमें बलवंत करता है। கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, परमेश्वर का वचन கர்த்தருக்கு कहता है, காத்திருக்கிறவர்களோ जो यहोवा की बाट புது चलते பலன் हैं அடைவார்கள். वे नए बल प्राप्त புது करते பலன் जाएंगे, அடைவார்கள். वे नया बल प्राप्त நீ करते கர்த்தருக்கு जाएंगे। காத்திருந்தா போதும், तुम यहोवा की बाट जाओगे तो உனக்குள்ள काफी ஒரு है। புது பலன் உண்டாகும். तुम्हारे अंदर एक नया बल होगी। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் यहोवा की बाट जाने புது वाले பலன் அடைந்து नया बल प्राप्त கழுகுகளை करके போல செட்டைகளை அடித்து எழுப்புவார். उकाब के समान पंख मारकर उड़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு காத்திருக்கும் तुम போது यहोवा की बाट जोते கர்த்தர் वक्त உன்னை பலப்படுத்துவார். परमेश्वर तुम्हें बलवंत ஒரு करेगा। உன்னத அனுபவத்திலே நீ காணப்படுவார். एक ऊंचाई के अनुभव में ஒரு तुम रहोगे, உயர்ந்த அனுபவம், एक ऊंचा अनुभव, இந்த பூமிக்குரிய அனுபவம் அல்ல, इस पृथ्वी का अनुभव ஒரு नहीं, உன்னத அனுபவம். एक ऊंचा अनुभव அது है। எங்கே உனக்கு वो கிடைக்கும்? कहाँ तुम्हें நீ मिलेगी? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, तुम यहोवा की बाट நீ जोते கர்த்தருக்காய் वक्त, அமர்ந்திருக்கும் போது, तुम यह परमेश्वर की लिए बैठे रहते தேவன் वक्त, உனக்குள்ளாக ஒரு பலனை போடுவார். परमेश्वर तुम्हारे अंदर बल को ஒரு डालेगा। உன்னத அனுபவத்தை तुम காண்பார். ऊंचे अनुभव को देखोगे। எருசலேமிலே 120 பேர் மேல் வீட்டர்கள் காத்திருந்த போது यरूशलेम में ऊपरी कोठरी में जब 120 लोग बाट அந்த जोते, அனுபவத்தை பெற்றார்கள். उस अनुभव को அந்த प्राप्त किए, உன்னத பலன் அவர்கள் மீது வந்தது. उस ऊंचाई का बल उनमें आया। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले அது प्यारों, வரையில் பயந்து நடுங்கி ஒளித்துக் கொண்டிருந்தவர்கள், तब तक डर कर छिपने वाले அந்த लोग, பலன் தன் மீது வந்த वो பிற்பாடு, बल उनमें आने के அவர்கள் बाद காத்திருந்ததின் பலன் அவர்களுக்கு உண்டான பிற்பாடு, और जोने का बल उन्हें मिलने के बाद வெளியிலே போய் தைரியமாய் கர்த்தரை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். बाहर जाकर बड़े हिम्मत से परमेश्वर की प्रचार करने கர்த்தருக்கு लगे। காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். यहोवा की बाट जाने वाले नए बल को ஓ, प्राप्त உன்னுடைய करेंगे। வாழ்க்கையிலே அந்த பலன் அதிசயமாய் காணப்படும், तुम्हारे जीवन में वो बल बड़े चमत्कार ஆச்சரியமாய் காணப்படும், अद्भुत रीति ஒரு से होगी, பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். एक बड़ी बदलाव को ले आएगी। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले கர்த்தருடைய प्यारों, வசனம் சொல்கிறது, परमेश्वर का वचन 2 कहता है, பேதுரு 3ஆம் அதிகாரம் दूसरा पत्रस अध्याय 3 12ஆம் வசனம் சொல்கிறது, वचन 12 में लिखा है, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு परमेश्वर का दिन जल्दी आने के
के लिए மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். बड़ी चाहत से बाट जाना। நீ கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले இந்த பூமியில் प्यारों, எத்தனை பாடுகள், इस पृथ्वी में कितने कष्ट, எத்தனை பிரச்சனைகள், कितनी समस्या, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ், கொரோனா வைரஸ் आंख में न दिखती एक वायरस எல்லாரையும் ஆட்டி படைத்து விட்டது, सबको हिला दी, எல்லாரையும் அடைத்து வைத்து விட்டது. सबको दबा दी, ஒருவருக்கும் நம்பிக்கை இல்லை. उसी को कोई भरोसा அந்த नहीं। சூழ்நிலையில உலகம் போய் கொண்டிருக்கிறது. ऐसी परिस्थिति में दुनिया जा रही है। ஆனபடியால் தான் கர்த்தருடைய பேதுரு சொல்கிறார், इसीलिए पतरस कहता है, தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு परमेश्वर का दिन जल्दी आने के மிகுந்த लिए ஆவலோட காத்திருங்கள். बड़े चाहत के साथ बाट जाना। வேதம் சொல்லுகிறது, वचन कहता இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ये सब दर्द का शुरुआत இந்த है। பூமியிலே ஒவ்வொன்றாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். पृथ्वी में एक एक करके ऐसा தேவனுடைய होगा। வார்த்தை நிறைவேறிக் கொண்டே இருக்கும். परमेश्वर का वचन पूरा होता தேவனுடைய रहेगा। வசனங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கும். परमेश्वर का वचन पूरा होता அவருடைய रहेगा। கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டுமா? इसलिए परमेश्वर के बच्चे बने हुए हम क्या தேவனுடைய करना है? நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு परमेश्वर का दिन जल्दी आने के மிகுந்த लिए ஆவலோட காத்திருங்கள். बड़ी चाहत से बाट जाना। எதிர்பார்த்து ஆவலோட விருப்பத்தோடு காத்திருங்கள். चाहत के साथ प्यास के साथ इंतजार करते हुए மீண்டும் रहो। வசனம் சொல்லுகிறது, आगे वचन அந்த कहता நாளிலே है, उस दिन में வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். आकाश जलकर पिघल जाएगी और आकाश के गण भी गल जाएंगे। அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். उसकी प्रतिज्ञा के अनुसार नए आकाश और नई पृथ्वी की आस देखते रहे हैं। ஆகையால் பிரியமானவர்களே, इसीलिए प्रियो, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் जबकि तुम इन बातों की बाट जाते हो, கரையற்றவர்களும் तुम निर्दोष होकर, பிழை இல்லாதவர்களுமாய் निष्कलंक होकर, சமாதானத்தோடே तुम शांति के அவர் साथ சந்நிதியில் காணப்படும்படி उसके चरणों में रहने के लिए ஜாக்கிரதையாயிருங்கள். तुम बड़े सावधान से रहना। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, ஆகையால் பிரியமானவர்களே, इसीलिए प्रियो, இவைகள் வர காத்திருக்கிற நாம் ये आने वाले दिन की बाट जाने वाले हम எப்படி காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. कैसा रहना है वचन सिखाती கரை है। அற்றவர்களும் निष्कलंक பிழை और இல்லாதவர்களும் निर्दोष சமாதானத்தோடே और शांति के அவர் साथ சந்நிதியில் காணப்படும்படி उसके चरणों में हम रहने के लिए ஜாக்கிரதையாயிருங்கள். सावधान होकर रहना கேட்கிற है। தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, வசனம் பொய் சொல்வதில்லை. वचन झूठ नहीं कहती। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுவோம். हम सावधान रहना है, பிழை அற்றவர்களாய் காணப்படுவோம். हम निष्कलंक रहना है, கரை இல்லாதவர்களாய் காணப்படுவோம். हम निर्दोष रहना है, தேவ சமூகத்திலே காணப்படுவோம். परमेश्वर के चरणों में रहना है, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். परमेश्वर की उपस्थिति में बाट जाना கர்த்தருடைய है, சமூகத்திலே அமர்ந்திருப்போம். परमेश्वर की उपस्थिति में बैठे அவர் रहना நம்முடைய है। கரைகளை நீக்குகிறவர், वो हमारे दोषों को அவர் निकालता நம்முடைய है, பிழைகளை மன்னிக்கிறவர். वो हमारे कलंकों को माफ करता है। நாம் ஜாக்கிரதையாய் காணப்படுவோம். हम सावधान தேவ रहना है। சமூகத்திலே நாம் காத்திருப்போமே ஆனால் परमेश्वर के चरणों में यदि हम बाट தேவன் जाएंगे நம்முடைய तो ஜீவியத்திலே பெரியவராய் காணப்படுவோம். प्रभु हमारे जीवन में महान ஒரு ठहरेगा। நாளில் நாம் தேவனோடு கூட காணப்படுவோம். एक दिन में हम परमेश्वर के संग रहेंगे। நீங்கள் அமர்ந்திருந்து तुम बैठे நானே रहकर, தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். मैं ही परमेश्वर हूँ इसे जान लो। சாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், मैं जातियों में महान பூமியிலே ठहरूंगा, உயர்ந்திருப்பேன். मैं पृथ्वी भर में உங்களுடைய महान ஜீவியத்திலே ठहरूंगा। தேவன் பெரியவராய் காணப்படுமா வேண்டுமானால், तुम्हारे जीवन में परमेश्वर महान ठहरना உங்களுடைய है ஜீவியத்திலே तो அவரே உயர்ந்தவராய் காணப்பட வேண்டுமாயானால், तुम्हारे जीवन में वो ही ऊंचा बनना என்னை है கேட்கிற तो தேவஜனமே, मुझे सुनने वाले கர்த்தருடைய प्यारों, சமூகத்தில் அமர்ந்திருங்கள். परमेश्वर के चरणों में தேவ बैठे रहो, சமூகத்திலே காத்திருங்கள். परमेश्वर के चरणों में बैठे கர்த்தர் रहो। உங்களுடைய ஜீவியத்திலே பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर तुम्हारे जीवन में बड़े कामों को கர்த்தர் உங்களை करेगा। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर तुम्हें आशीष இந்த करेगा। வசனம் உங்களுடைய ஜீவியங்களிலே கிரியை செய்வதாக. ये वचन तुम्हारे जीवन में क्रिया करे। வசனத்திற்கு செவி கொடுங்கள். वचन के लिए कान लगाओ, வசனத்திற்கு செவி கொடுங்கள். वचन के लिए कान लगाओ, ஏற்றுக்கொள்ளுங்கள். उसे अपनाओ, அது உங்களை தேவன் வரைக்கும் கொண்டு वो சேர்க்கும். तुम्हें परमेश्वर तक ले जाएगी। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर तुम्हें आशीष करे। आमीन। आमीन।